வணக்கம். இது காலத்தின் குரல். மத்திய பிரதேச மாநிலம் போபால் நகரில் உள்ள அதி உயர் பாதுகாப்பு மிக்க மத்திய சிறையிலிருந்து சிமி இந்திய இஸ்லாமிய மாணவர் இயக்கத்தைச் சேர்ந்த 8 கைதிகள் சிறையிலிருந்து தப்பினார்கள். அவர்கள் 8 பேரும் சில மணி நேரங்களில் போலீசாரால் சுடப்பட்டு இறந்தார்கள். இந்த என்கவுண்டர் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை பல்வேறு கட்சிகள் முன்வைத்திருக்கின்றன. குறிப்பாக காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், தமிழ்நாட்டில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என பல்வேறு கட்சியினர் இந்த சம்பவத்தில் அந்த என்கவுண்டர் மோதல் சாவில் போலீசார் சொல்லக்கூடிய கூற்று ஏற்கத்தக்கதாக இல்லை, சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி காவல்துறையினரை பாராட்டியிருக்கிறார்கள். சமயோசிதமாக செயல்பட்டு சிறப்பான முறையில் செயல்பட்டதன் மூலமாக 8 பேர் மரணமடைந்த சம்பவம் பாராட்டுக்குரிய ஒன்றாக, காவல்துறையினர் தப்பிச் சென்றவர்களை அவர்கள் சில மணி நேரங்களிலேயே அவர்களால் கண்டறிய முடிந்தது, நடவடிக்கை எடுக்க முடிந்தது. இந்த நடவடிக்கையை கேள்விக்குள்ளாக்குவது தவறு, இதில் அரசியல் செய்ய பார்க்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை எழுப்புகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் பார்வை, எதிர்க்கட்சிகளின் பார்வை இது ஒரு புறம் இருந்தாலும், கடந்த காலங்களில் மனித உரிமை ஆர்வலர்கள் மட்டும் குரல் கொடுத்து வந்த ஒன்று இன்றைக்கு கட்சியினரும் குரல் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த சம்பவங்கள் மக்கள் மத்தியில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? என்கவுண்டர் என்றாலே அது உண்மையானது அல்ல என்ற எண்ணம் சிலருக்கு ஏற்படுவது தவிர்க்க இயலாதாக போய்கொண்டிருக்கிறதா? விவாதிக்கலாம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் திரு குமரகுரு, மனிதநேய மக்கள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பேராசிரியர் ஜவாஹருல்லா, ஓய்வு பெற்ற காவல்துறை எஸ்பி திரு சித்தந்தன், பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு சுந்தரராஜன். வணக்கம். பேராசிரியர், நீங்கள் கடுமையாக கண்டன அறிக்கை ஒன்றை கொடுத்திருந்தீங்க. ஒரு முக்கியமான இந்த வழக்கில் 8 பேரும் அப்பாவிகள் அல்ல, மிக முக்கியமான பயங்கரவாத செயல்கள் என்று சொல்லக்கூடிய செயல்களில் ஈடுபட்டவர்கள், அதனால் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள், தடை செய்யப்பட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள். இந்த 8 பேரும் அவர்கள் மட்டும் தப்பிச் செல்லவில்லை, போகும்போது ஒரு காவல்துறையினுடைய தலைமை காவலரை கொன்றுவிட்டு சென்றார்கள். இப்படிப்பட்ட அவர்களுக்காக வக்காலத்து வாங்குவது, இதில் என்ன நடக்கிறது என்பதை கூர்ந்து பார்க்காமல் முழுமையான விசாரணை அறிக்கை வருவதற்கு முன்பாகவே நீங்கள் சந்தேகத்தை கிளப்பது எதனால்? நிச்சயமாக நாம் ஒரு ஜனநாயக நாட்டிலே வாழ்கிறோம். நாம் ஒரு சர்வாதிகார நாட்டிலே வாழவில்லை. இந்த ஜனநாயக நாட்டில் நீதிமன்றம் இருக்கின்றது. தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை இந்திய ஜனநாயகம் நீதிமன்றத்துக்கு தான் அளித்திருக்கின்றதை தவிர காவல்துறைக்கு அளிக்கவில்லை. ஒருவரை பிடித்தவுடன் இவர் இத்தகைய எந்த பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்ட போதினும் கூட அதை தீர விசாரித்து அவர்கள் குற்றவாளிகளா இல்லையா என்பதை நிர்ணயித்து தண்டனை கொடுக்கக்கூடிய பொறுப்பு நீதிமன்றங்களுக்கு தான் இருக்கின்றது. இது போன்ற மோதல் சாவுகள் மூலமாக குற்றம் சாட்டப்பட்டவர்களை சுடக்கூடிய அதிகாரம் காவல்துறைக்கு கொடுக்கப்படக்கூடிய நிலை ஏற்படுமையானால் நீதிமன்றங்களை எல்லாம் மூடிவிட்டு கைது செய்யக்கூடிய, விசாரிக்கக்கூடிய, தண்டனை கொடுக்கக்கூடிய எல்லா அதிகாரத்தையும் காவல்துறைக்கு கொடுத்துடலாம். அப்படி கொடுக்க முடியுமானா நிச்சயமாக முடியாது. நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தினுடைய 21வது பிரிவு மிக தெளிவாக ரைட் டு லைஃப், அதாவது வாழக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கின்றது அனைவருக்கும். யாருடைய உயிரையும் வேறு யாரும் எந்த காரணங்கள் இல்லாமல் எடுத்துக்கொள்ள முடியாது. அது நீதிமன்றத்தினுடைய பரிபாலனத்துக்கு உட்பட்டது. அது மட்டுமல்லாமல் மிக தெளிவாக இன்டர்நேஷ்னல் காவனன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், ICCPR, அதில் நம்ம இந்தியா கையொப்பம் இட்டிருக்கின்றது. மிக தெளிவாக எந்த ஒரு குற்றம் இழைத்தாலும் கூட அவருக்கு சரியான விசாரணை அளிக்கப்பட்ட பிறகுதான் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற விஷயங்கள்லாம் இருக்கின்றது. எனவே இது முழுக்க அரங்கேற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாடகம். நீங்களே முன்னுரையில் குறிப்பிட்டது போல போபால் மத்திய சிறை என்பது ISO சான்றிதழ் பெற்ற சிறை. இரண்டாவதாக அந்த சிறையில் அங்கே இருக்கக்கூடிய, அதாவது மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற விசாரணை கைதிகள் அனைவரும் அங்கே கொண்டு அடைக்கப்பட்டார்கள். மூன்றாவதாக அவர்கள் அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளுக்காக வேண்டி
நேரடியாக அந்த நீதிமன்றங்களுக்கு அழைத்து செல்லாமல் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக அந்த வழக்குகளுடைய விசாரணை நடைபெற்று இருக்கின்றது. இது திட்டமிட்டு நடந்த ஒரு படுகொலையை தானே தவிர இவர்கள் தப்பினார்கள், தப்பியவர்களை 8 மணி நேரத்துக்குள் பிடித்தோம், அவர்கள் எங்களை சுட்டார்கள், நாங்கள் திருப்பி சுட்டு அவர்களை கொன்றோங்கிற அந்த பொய்மை நிச்சயமாக இன்று வந்திருக்கக்கூடிய பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக காணொளிகள் மூலமாக நிரூபணமாக இருக்கின்றது. எடுத்துக்காட்டாக ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். இந்த மோதல் சாவை பற்றி பேட்டி அளிக்கக்கூடிய போபாலனுடைய ஐஜி யோகேஷ் என்பவர் என்ன சொல்கிறார் என்றால், பல் துலக்கக்கூடிய குச்சியை வைத்து, அதாவது பிரஷ்ஷை வைத்து கொண்டு அந்த தாங்கள் அடைக்கப்பட்ட அந்த சிறை கூடங்களிலிருந்து இவர்கள் தப்பினார்கள் என்று ஒரு ஐஜி சொல்கிறார். அப்படி என்றால் ஒரு ISO முத்திரை வாங்கிய, சான்றிதழ் வாங்கிய சிறையிலிருந்தே பிரஷ்ஷை வைத்து கொண்டு அந்த செல்களை திறந்து போக முடியும் என்றால், அப்போ சாதாரண மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய சிறைகளிலிருந்து எத்தனை பேர் தப்புவார்கள்? அது மட்டுமல்ல, பூபேந்திர சிங் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மத்திய பிரதேச உள்துறை அமைச்சர் அவர்களிடம் எந்த ஆயுதமும் இல்லை என்று சொல்லி அது ஒரு பெரிய கேள்விக்கான பிறகு இப்போது சொல்கிறார், என்கவுண்டர் சைட்டில் ஆயுதம் இல்லை, ஆனால் ஜெயிலேருந்து தப்பும்போது ஆயுதம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிறையில் க்ளோஸ் சர்க்கியூட் டிவி இருந்திருக்கின்றது. அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் வேண்டுமென்ற அன்றுபாற்று மற்றும் இயங்காமல் போய்விட்டது என்ற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த விசாரணையில் முடிவாக வரும்னா அதே கருத்தை சொல்றேன். இவர்கள் பயங்கரவாதிகளா, இவர்கள் இன்ன பிற அமைப்பை சேர்ந்தவர்களா, இவர்கள் பிற இந்த குற்றங்களை செய்தார்களா என்பது விசாரணைக்கு பிறகுதானே வரணும். அப்ப ஏன் அவர்களை பயங்கரவாதிகள் என்று சொல்கிறார்கள்? எனவே மிக தெளிவாக இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு படுகொலை. நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், இதற்கு உச்சநீதிமன்றம் தானாகவே முன் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உச்சநீதிமன்றம் இது போன்ற என்கவுண்டர்களில் ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கின்றது. சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக அவர்கள் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டு அவர்கள் மீது விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு அதை செய்யாமல் அவர்களை பாராட்டக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். சரி, அது தப்பிச் சென்றதற்காக சஸ்பெண்ட் செய்யுதுன்னா அந்த சிறையினுடைய அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் விசாரணையின் வரும்போது கூட எந்த சூழலில் தப்பிச் சென்றார்கள், அவங்க தப்பிச் சென்றது எப்படின்றது பற்றி விசாரிக்கப்படும்ன்ற ஒரு நிலையை மத்திய அரசு எடுக்கிறது, மத்திய பிரதேச அரசு எடுக்கிறது. ஆனால் என்கவுண்டர் தொடர்பான விசாரணை அவசியம் இல்லாதது, தேவையில்லை அப்படின்ற பார்வையை அதனுடைய உள்துறை அமைச்சர் சொல்கிறார். இப்போ ஜவாஹர்லா அவர்கள் ஒரு மனித உரிமை கோணத்திலோ மற்ற கோணங்களிலோ ஒரு பார்வையை முன்வைக்கலாம். இதில் காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதிகளில் ஒருவரான கட்ஜு இதுக்கு தூக்கு தண்டனையே கொடுக்கணும், இது ஃபேக் என்கவுண்டர்ன்ற தீர்ப்பு அவர் எழுதிட்டார். இவங்க மட்டும் இல்லாமல் மனித உரிமை ஆணையமும் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இப்போ சிசிடிவி ஏன் ஒர்க் செய்யலை, ஒரு 32 அடி உயரமுள்ள ஒரு மதிச்சுவரை இவங்க எப்படி ஏறி தப்பினார்கள், இது தொடர்பாக சொல்லக்கூடிய கதை அனைத்தும் கட்டுக்கதை, சொல்லப்படக்கூடிய கூற்றுகள் ஏற்கத்தக்கதில்லைன்ற பார்வையை முன்வைக்கிறாங்க. உங்கள் கருத்து என்ன? இல்லை, இந்த என்கவுண்டர் இல்லை, நீங்கள் எந்த என்கவுண்டரை நீங்கள் சொல்கிற சோகால்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து இதை என்கவுண்டர் நாங்கள் ஏற்றுக்கிறோம் மனசார, இது உண்மையிலே என்கவுண்டர் தான், அந்த இடத்துல இவங்க பண்ணியிருப்பாங்க, போலீஸ் கண்டிப்பாக சுட்டிருக்கோம், போலீஸ் பாவம் நல்லவர்கள் என்று ஒரு இடத்துல ஒரு என்கவுண்டரில் நீங்கள் சொல்கிற அந்த மனித உரிமை ஆர்வலர்கள் இல்லை சோகால்டு இந்த எதிர்கட்சிகள் எங்கே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ஆரம்பிப்போம். ஒரு நிமிஷம். அது பொதுவாக சுந்தர்ராஜன் போன்ற மனித உரிமை ஆர்வலர்கள் எந்த என்கவுண்டர் வந்தாலும் அதில் கருத்து சொல்லுவாங்க. இப்போ எவிடன்ஸ் கதிரோ அல்லது ஹென்ரி டிஃபன் போன்றவர்களோ ஆமாக்ஸ் போன்றவர்களோ இதில் மனித உரிமை மட்டுமே அவங்களுடைய முதன்மையான செயல்பாட்டாக வைத்திருக்கக்கூடியவங்க அதை விமர்சனம் எழுப்புவாங்க. ஆனால் இதில் அரசியல் தலைவர்கள், ஒரு மத்திய பிரதேசத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த திக்விஜய் சிங் இது கேள்வி எழுப்புறார், தப்பினார்களா அல்லது தப்ப விடப்பட்டார்களா? இந்த கதைகள் பிரேமா பேசிய சந்தித்த பார்க்கும் போதே இதில் நம்பகத்தன்மைக்குரியதாக இருக்குது. சஸ்பீசியஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ்ன்னு ஊடகங்களே எழுதுறாங்க. இப்போ நீங்கள் இன்னைக்கு ஹிந்து பத்திரிகைகள் ஆரம்பித்து எந்த பத்திரிகை எடுத்து ஆங்கில பத்திரிகைகள் எடுத்தோம்னா they were killed in suspicious circumstances. ரொம்ப நாளாக தேடப்பட்டிருந்த சந்தன கடத்தல் வீரப்பன் இறக்கும் பொழுது கைத்தட்டி பாராட்டினாங்களா?
எப்படி அவர் அங்கே வந்தார், எப்படி அந்த ஜீப்பில் வந்தார், ஜீப்பை சுட முடியுமா, இப்படி சுட்டுருக்கலாமா, விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் வரும். நான் ஒன்று சொல்கிறேன், இன்னொரு உயிரை எடுக்கும் உரிமை யாருக்கும் கிடையாது. அதில் எந்த மாற்று கருத்து எந்த கட்சிக்கும் இருக்க முடியாது. ஆனால் எந்த சூழ்நிலையில் அந்த முடிவு எடுத்தாங்கன்னு சொன்னால், நம்ம எல்லாம் மனித உரிமையாளர்கள் இவங்கெல்லாம் பேசுகிறீங்களே, இறந்த அந்த ராம் பிரசாத் யாதவ் ஒரு மனிதர் இல்லையா, அவருக்கு ஒரு குடும்பம் இல்லையா? இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வேண்டுமென்றே ஐயா சொன்ன மாதிரி வேண்டுமென்றே வீடியோ கான்ஃபரன்ஸில் பண்ண வேண்டியவங்க அந்த தேதியில் ஒரு வேனில் ஏற்றிக்கிட்டு போய் சினிமாவில் வர மாதிரி காட்டுக்குள்ளே விட்டு சுட்டுருந்தீங்கன்னா உங்களோட எல்லாரும் சந்தேகம் வரதுக்கு எல்லாருக்கும் நியாயம். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு குற்றச்சாட்டுலையும் அந்த பின்னாடி ஒருத்தர் இறந்துருக்கிறாரு, யாராவது பூட்டை திறந்து விட்டு அந்த போகும்போது அந்த யாதவ் அவர் கொலை பண்ணிட்டு போங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? இதை கொஞ்சமாவது அதாவது ரெண்டாக பிரிச்சுருங்க. ஒன்று என்கவுண்டர் சம்பவம் வேறு, தப்பித்தல் வேறு. தப்பிக்கிறதுக்கு உண்டான நீதி விசாரணை தனி, என்கவுண்டர் தனி. நீங்க தப்பிக்கிறதையே நீங்க ஐயா அப்படி தப்பிக்கிறதையே சந்தேக பார்வையை போகும்போது எல்லாரும் கத்தி கூத்து போகும்போது அந்த இவரை கொஞ்சம் வெட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாங்களா? ஒருத்தர் கொன்னுட்டு வெளியில வந்துட்டு அவங்க ஜம்ப் பண்ணி ஒரு வில்லேஜுக்குள்ள போறாங்க. வில்லேஜில் இருக்கிறவங்க சொல்றாங்க யாரோ புது ஆளா இருக்காங்க, விசாரிக்கும் போது கையில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. எல்லாம் ஊடகத்து செய்தி. ஒன்று சொல்கிறாங்க, ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, போலீஸ் வருது, அங்கே என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. யாருக்கும் ஒரு விஷயமும் தெரியாது. இனிமேல் தான் ஒவ்வொரு விசாரணையும் வரும். விசாரணை கேட்பதற்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. நீதிபதி கோர்ட்டுக்கு போங்க, கட்ஜுவே இருக்கார் வாதாடுவார், அவரை வச்சு வாதாடுங்க, அதெல்லாம் தப்பு சொல்லல. ஆனால் யாரை சப்போர்ட் பண்ணுறீங்க? ஐயா சொன்னார் இன்னும் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலைன்னு. என்னுடைய நாட்டில், என்னுடைய தமிழ்நாட்டில், என்னோட சென்ட்ரல் ஸ்டேஷனில் நீ குண்டு போட்டதாக கருதப்படும் ஒருவரை நான் எப்படி சொல்ல முடியும்? அவர் கருதப்படும் ஒருவரை அப்படின்னு சொல்றீங்களே, அப்போ இதெல்லாம் விட்டுருங்க. இந்த 3 பேர் அதுல கான்வா ஜெயில இருந்து 2013 சுரங்கம் தோண்டி பக்கத்துல போய் அவங்கள போய் திருப்பி பிடிச்சி வந்திருக்காங்க. ஒன்று புரிஞ்சுக்கங்க, டொமஸ்டிக்கா நடக்கிற கிரைமில் நான் நல்லவனா இருக்கலாம், சந்தர்ப்ப சூழ்நிலை மாறி இருக்கலாம். ஆனால் சொசைட்டின்னு வரும்போது ரவுடி இருக்கலாம், அவனும் சந்தர்ப்பம் மாற்றிருக்கலாம். ஒரு நேஷனல் டெரரிஸ்ட், ஒரு செக்யூரிட்டி ஆக்டுக்கு அகேன்ஸ்டாக பண்ணுறவங்கள உள்ள வச்சோன்னா அவங்களோட ஆக்டிவிட்டி என்னன்னு பாருங்க. வெளியில் வரும்போது ஒருத்தனை கொண்டுட்டு போகிறாங்க. இல்லை ஐயா தற்கொலைன்னு சொல்லிட்டுங்க, நாங்களே அவரே அறுத்துக்கிட்டாருன்னு சொல்லுங்க, அது வேற விஷயம். ஒருத்தர் கொன்னுட்டு வெளியில போறாங்க, அவங்கள பிடிச்சி ஒருத்தர் என்கவுண்டர் பண்றாங்கல்ல, விமர்சனங்கள் வரும். ஆனா ஏன் கொல்றீங்கன்னு கேட்காதீங்க. அந்த கொல்லக்கூடிய சூழ்நிலை என்னன்னு யாருக்கு தெரியும்? அங்க இருக்கிற போலீஸ்க்கு தான் தெரியும். நீதி விசாரணை கேட்பது உங்க உரிமை. ஆனா ஏன் கொன்னீங்கன்னு சாதாரண ஒரு வெங்கடேச பண்ணையாரை பார்த்து கேட்கறது போல இங்க இருக்கிற கோயம்புத்தூர் நடந்த விஷயம் மாதிரி இந்த விஷயத்தை கேட்காதீங்க. அவங்க டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆனவங்கன்றது குற்றச்சாட்டு. ஏற்கனவே பல குற்றச்சாட்டு, ஒரு குற்றச்சாட்டுனா பரவாயில்ல, ஏகப்பட்ட குற்றச்சாட்டு, அத்தனையும் பொய்யானதா? அப்ப ஏன் வெளியில போறாங்க? ஏன் கொன்னுட்டு போறாங்க? அதாவது தோழர் சொல்கிறதுல என்னென்னா, வீரப்பன் என்கவுண்டர் பற்றியெல்லாம் பேசினார். இந்த நாட்டில் பல என்கவுண்டர்கள் நடைபெற்றிருக்கிறது. அந்த என்கவுண்டர்லேருந்து இந்த போபாலில் நடந்த என்கவுண்டர் சற்று வேறுபட்ட ஒன்றாக ஆகிவிட்டது. என்னவென்றால், என்கவுண்டர் நடைபெற்ற அந்த இடத்தில் எடுக்கப்பட்ட காணொளிகள் எல்லா ஊடகங்களிலும் ஒளிபரப்பாக இருக்கின்றது. அதில் ஒரு காட்சி என்னென்னா, ஒரு மலைக்கு மேலே ஒரு குன்றிற்கு மேலே 5 பேர் நிற்கின்றார்கள். அந்த 5 பேரை பார்த்துவிட்டு ஒரு வாக்கி டாக்கியில் காவலர்கள் பேசக்கூடிய செய்தி பதிவாயிருக்கு. இந்த 5 பேரும் என்னுடன் பேச விரும்புகிறார்கள், 3 பேர் தப்பிக்க விரும்புகிறார்கள், நான் என்ன செய்யட்டும் என்று அந்த காவலர் சொல்கிறார். அவர்கள் அனைவர்களையும் சுற்றி வளையுங்கள் என்று பதில் சொல்லக்கூடிய அந்த காட்சி பதிவாயிருக்கின்றது. ஒன்று. இரண்டாவதாக, புபேந்தர் சிங் ஆயுதமே இல்லைன்ட்டாரு. ஐஜி அவர்களிடம் ஆயுதம் இருந்தது, அவர்கள் சுட்டார்கள், எனவே நாங்கள் திருப்பி சுட்டோம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் இந்த 5 பேரும் நிற்கக்கூடிய அந்த வீடியோ காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கையை உயர்த்தி கொண்டு நிற்கிறார்கள். எந்த விதமான ஆயுதம் இல்லாத நிராயுத பாணிகளாக இருக்கக்கூடிய இந்த காட்சி. நீங்க நிராயுத பாணிகள்னு சொல்றீங்க. குமரகுருவோட கன்டென்ஷன் அவங்களுக்கு நீங்க பரிந்து பேசத்தக்க அளவுக்கு அனுதாபப்பட வேண்டிய அளவுக்கான நபர்கள் அல்ல. இன்னொன்னு, அவங்க ஒருவரை கொன்று விட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, காவல்துறையுடைய தலைமை காவலரை கொண்டுட்டு வந்தாங்கன்னு சொல்றாங்கல்ல. அதே போபால் சிறையில 7 லேயர்ஸ், அதாவது 7 அடுக்கு பாதுகாப்பு நிறைந்த சிறை. இந்த கொல்லப்பட்டவர்களுடைய வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் என்றால், வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு கூட இந்த 8 பேரும் ஒன்றாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை என்று சொல்கிறார். சிறையில் மாலை 6 மணிக்கு அந்த அறைகள் எல்லாம் பூட்டப்பட்டு அதனுடைய சாவி சூப்பரண்டன் கையில் போகக்கூடிய ஒரு நிலை. எப்படி இங்கே நம்முடைய புழல் சிறையில் ஒரு எலக்ட்ரிக் வயர் ராம்குமாருக்கு கிடைத்ததோ அது போன்ற ஒரு நிலை தான் இது. இது நிச்சயமாக
திஸ் இஸ் a ஸ்டேஜ் மேனேஜ்டு மர்டர், நத்திங் எல்ஸ் பட் a cold blooded மர்டர். அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சுடக்கூடிய அதிகாரம் காவல்துறைக்கு யார் கொடுத்தது? அதுவும் இன்னொன்று சொல்கிறேன், சுட்டாச்சு, ஒரு ஆளுக்கு பாதி உயிர் இருக்குது. பாதி உயிர் இருக்கும்போது என்ன செய்திருக்க வேண்டும்? அவரை காப்பாற்றி எப்படி யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செஞ்சாங்க தப்பிக்கிறதுக்கு என்ற ஒரு எவிடன்ஸை கோர்ட்டில் சமர்ப்பிக்க வேண்டாமா? ஆனால் சமீப காலமாக நடைபெறக்கூடிய என்கவுண்டர்களுடைய வரலாற்றை நீங்கள் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரும் சுட்டு கொல்லப்பட்டு அதற்கான சாட்சியங்கள் கூட இல்லாமல் அந்த படுகொலைகள் நடப்பது தான் யதார்த்தமான நிலையாக இருக்கின்றது. இந்த கருத்தை திரு ஜவஹர்லா மட்டும் சொல்லலை, மாயாவதியும் சொல்கிறாங்க, ஒரு முதலமைச்சராக இருந்தவங்க. அவங்களுடைய கருத்து இதில் எளிதாக பார்த்த மாத்திரத்திலேயே இது வந்து பிரைமா பேசியே இதில் வந்து சஸ்பீசியஸாக இருக்குது, சந்தேகமாக இருக்குது. அவர்களை 8 பேர் போனாங்க, அவங்க மேலே வழக்கு இருக்குது, அவர்களை உயிரோடு பிடிக்க முயற்சி எடுத்த மாதிரியே தெரியலை. உயிரோடு பிடிக்க முயற்சி எடுத்திருந்தால் அவர்களை பிடித்திருக்கலாம், அப்படியான முயற்சியே எடுக்கப்படலைன்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. ஒரு காவல்துறை அதிகாரி இங்கே இருக்காரு, அவருக்கு என்னோட நிறைய தெரியும். ஒரு சம்பவத்துக்குள்ளே போகும்போது அங்கே என்ன நடக்குது, நம் கையில் என்ன ஆயுதம் எடுக்குது, எதிரி தான் தீர்மானிப்பான்னு நீங்கள் சொல்வீங்க. அதே மாதிரி அங்கே என்ன நடக்கணுங்கிறது நானும் நீங்களும் இங்கே உட்காந்து பேச முடியாது. அந்த இடத்துல இருந்தவங்க ஐயா சொன்னார், இங்கிருந்து பார்க்கும்போது 4 பேர் கை தூக்குனாங்கன்னு. அது எப்போ எடுக்கப்பட்டது? கிட்ட போகும்போது அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க, எப்படி ரிட்டாலியேட் பண்ணாங்க? நீங்கள் அவங்ககிட்ட கன் இருந்தால் தான் நான் கன் இருக்குன்னு பிரைவேட் டிஃபென்ஸ் சொல்லாதீங்க. கன் எங்கிட்ட இருக்கலாம், அவங்ககிட்ட என்ன ஆயுதம் என்ன தாக்க போறான்னு தெரியாமல் என்னோட அந்த ஒரு பீதியிலே நான் தாக்கக்கூடியது தான் சட்டம் சொல்லுது. என்னோட உயிருக்கு ஆபத்து வரும்போது உடனே நான் தாக்குவேன், இதுதான் சட்டம். நீங்க சொல்றது எல்லாமே எல்லாம் பேசுறீங்க. என்னோட ஒரே கேள்வி ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க? அந்த ராம்குமார் யாதவ்ன்றது தற்கொலை செய்து கொள்ளாரா? அவர் யார் சுட்டு, அவர் யார் வெட்டினது? அவர் சொன்னாரு இல்ல நிச்சயமாக விசாரிக்கப்பட, அதுதான் நான் சொல்றேன். அவரை யார் கொலை செய்தார் என்பது நிச்சயமாக விசாரிக்கப்பட வேண்டும். ஆனால் மிக தெளிவாக இந்த கொலை வந்து ஒரு ஸ்டேஜ் மேனேஜ் படுகொலைகள்ங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அதாவது என்னன்னா 32 அடி உயரமான சுவரை வெறுமனே படுக்கை விரிப்புகளை கயிறாக பயன்படுத்தி தப்பி குதிச்சாங்களாம். அதுக்கு பிறகு இன்னொரு சுவர் இருக்குது, 6 அடி சுவர், அங்கே வந்து ஒரு கேட் இருக்கின்றது. அந்த கேட்டை உடைத்தார்களாம். இப்படி தப்பி போகிறவங்க கேட்டை உடைக்கும் போது 32 அடியை ஏறினவங்க 6 அடி ஏற முடியாதா? உடைக்கும் போது அது சட்டம் வந்து மற்றவர்கள் வருவார்கள்ங்கிற அச்சம் இல்லையா? சரி, நான் கேட்கின்றேன், இந்த படங்களை பார்க்கின்றோம், அனைவரும் இந்த நாடே பார்த்திருக்கின்றது. விசாரணை கைதிகளாக உள்ளே இருந்தவர்கள், பல்லாண்டுகள் இருந்தவர்கள், அவர்களுடைய படம் பாருங்க. புத்தம்புது ஆடைகள், ஜீன்ஸ் பேண்ட்டு, வாட்சு, பெல்ட்டு, ஷூ, நம்ம காவல்துறை ஐயாவுக்கு தெரியும். இவையெல்லாம் அந்த 8 மணி நேரத்துக்குள்ள அவர்களுக்கு கிடைத்தது என்றால் யார் அவர்களுக்கு கொடுத்தது? எனவே இது மிக முக்கியமாக நீங்களே குறிப்பிட்டது மாதிரி பூர்வாங்கமாக இது ஒரு படுகொலை என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அவர்கள் எப்படிப்பட்ட குற்றவாளிகளாக இருந்தாலும் அரசியல் சாசன சட்டத்தை மாற்றுங்க, ஆர்டிகல் 21 தூக்கி போட்டுட்டு அப்புறம் காவல்துறையிட்ட அதிகாரம் கொடுத்து பயங்கரவாதிகள்னு தீர்மானிக்கிறவங்களாம் சுட்டு தள்ளுங்க. அதாவது அவர் ப்ரஷ்ஷை வச்சு திறந்தாங்க, டங் கிளீனர் வச்சு திறந்தாங்க தான் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. யாரு வைத்து ஒரு ஹை செக்யூரிட்டி அறையில தனித்தனியா 8 பேர்லாம் இல்லைங்க, சிறையில் இருக்கிறவர்கள் இது போன்ற பயங்கரவாத குற்றச்சாட்டுல ஈடுபட்டவங்க தனித்தனியாக அடைத்து வைக்கப்படுவார்கள். அதுதான் சிறையினுடைய நீதி. அப்ப இந்த 8 பேரும் ஒன்றாக ஒரே நேரத்தில் நீங்க சொன்ன மாதிரியே பல்லை தேய்க்கக்கூடிய அந்த டங் இதாக இருக்கட்டும், அதை வைத்துக்கொண்டு அதை பாதுகாப்பான அந்த பூட்டை திறக்க முடியும்னா இந்த நாட்டில் எந்த சிறையும் பாதுகாப்பானதா இருக்க முடியாது. அதுதான் எங்களோட பிரச்சனையே. காவல்துறை அதிகாரி கேளுங்க, நம்ம என்ன நினைக்கிறதுக்கு முன்னாடி அதை செய்யறவன் தான் திருடன். நம்ம வீட்டுக்குள்ள திருடுறவன் இப்படி திருட முடியுமா நீங்க சந்தேகப்படுவீங்க, திருடுறான், அதான் திருடன். நீங்க ஏன் பண்ணுவான்னு கேட்டா விசாரணை வைங்க. ஆனா அவங்க கொண்டதே தப்பு. இவங்க சொல்றது பாத்தீங்கன்னா பிஜேபி அரசாங்கம் கத்தியை கொடுத்து அவனை கொன்னுட்டு எகிரி குச்சி போ அப்படிலாம் இல்ல, அதை விசாரிக்கணும்னு தான் சொல்றாரு. இல்ல ஆனா அப்படி இல்ல, அப்படி இல்ல. அவர் சொல்றாரு ராம்குமார் பல்ல கடிச்சதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குங்க. ராம்குமார் தானா பல்ல கடிச்சுக்கிட்டான், அது கண்டனம் சொல்லுங்க. ஒருத்தர் வெட்டிட்டு போல ராம்குமார் வெட்டிட்டு போல, யாரையுமே கொலை பண்ணிட்டு போல. கொலை பண்ணது யாரு? வெட்டினது இவர்கள் தான்ங்கிற முடிவுக்கு நீங்க எப்படி வரீங்க? விசாரணை வைங்க. அதுக்கு வரீங்க. வெட்டினவர் அவர் அந்த 8 கைதிகள் போயிருக்கானே, 32 அடி வாழை இதே மாதிரி தாண்டிருக்கானே. 2013 அக்டோபர்ல இந்த 3 பேர் இதே மாதிரி 32 அடி வாழை தாண்டிருக்காங்க. அவரே முரண்படுறாரு. அங்க வந்து டனல, அதாவது சுரங்கம் வெட்டி வெளியே தப்புனாங்க தோழரே. இன்னொரு கேஸ்ங்க, 3 பேர் அப்படிங்க, 3 பேர் வேற ஒரு ஜெயில அப்படி தப்பிச்சு வந்திருக்காங்க. சரி, அப்படியே திரும்பி பிடிச்சு வந்திருக்காங்க. ஆமா, திரும்பி பிடிச்சு வந்தவங்கள திரும்ப தப்பி விடுற அளவுக்கு தான் வந்து உங்க மத்திய பிரதேச பிஜேபி அரசு கைதிகளை வச்சிருக்கா.
அந்த அளவுக்கு ஒரு தகுதி இல்லாத அரசு தான் சவானுடைய அரசான்னு கேட்க தோணுது. இப்போ 2 பேரும் 2 மாறுபட்ட பார்வைகளை முன்வைக்கிறாங்க. 2 பேருமே உங்களையும் துணை கலைக்கிறாங்க. ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கிறதுனால உங்களை துணை கலைக்கிறாங்க. இது 32 அது சிறைக்கு உயர் பாதுகாப்பு கொண்ட சிறை. இவங்க ஃபேஸ் பண்ணுற கேசஸ் கிரேவ் சார்ஜஸ் இருக்கக்கூடிய கேசஸ். இவங்க வந்து சாதாரண கைதிகளை விடவும் பாதுகாப்பு நிறைந்த ஒரு பகுதிகளை தான் வைத்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இயல்பா நள்ளிரவில் அவங்க எப்படி போனாங்க? இப்போ ஒரு பத்திரிகையில் 6 கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. எப்படி ஏன் சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணல? ஒரு போலீஸ்காரர் கொல்லப்பட்ட பிறகும் ஏன் அபாய ஒலி எழுப்பப்படலை? அலாம் ஏன் ரைஸ் பண்ணல? 32 அடி உயர சுவரில் வெறும் போர்வையையும் மூங்கில் களிகளையும் வச்சு தப்பி செல்ல முடியுமா? தாண்டி குதிக்க முடியுமா? ஏன் சர்ச் லைட் அண்ட் வாட்ச் டவர் அப்படின்ற உள்ள கண்காணிப்பு கோபுரங்கள்ல இருந்து ஏன் இதை வந்து யாரும் பார்க்கல? இது மாதிரி நிறைய கேள்விகள். உயிரை காயமடைஞ்சவங்க க்ளோஸ் ரேஞ்சில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த துப்பாக்கி சுடுற காட்சி பார்க்கும்போது ரொம்ப க்ளோஸ் பாயிண்ட் பிளாங்க்னு சொல்கிறாங்க. இப்போ ஊடகங்களில் வர்ற செய்தி இது நிறைய கேள்விகளை எழுப்புது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரியாக இந்த என்கவுண்டர் ஏதாவது தப்புனதும் திட்டமிட்டு இப்படிலாம் செய்ய முடியும், போலீஸின் கண்களில் மண்ணை தூவிட்டு தப்புவது சாத்தியம், அதே மாதிரி போலீஸார் இந்த மோதல் நடக்கும்போது தற்காப்புக்கு சுடுவதும் சகஜம் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை, இப்போ நீங்கள் சில நண்பர்கள் ப்ரொஃபஸர் பேசும்போதும் சரி, நீங்களும் சரி, பல்வேறு விதமான நியாயமான சந்தேகங்கள் எழுப்பியிருக்கீங்க. ஆனால் ஆரம்ப கட்டத்திலேயே எடுப்பிலேயே விசாரணைன்னு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு ஜம்ப் பண்ணுறது அவ்வளோ உசிதமாக இருக்காது அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்க கன்க்ளூஷனுக்கு யாரும் ஜம்ப் பண்ணல. இல்ல ஆல்மோஸ்ட் வந்த மாதிரி தான் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அவர் கன்க்ளூஷன் வந்திருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, அதாவது சந்தேகம் கிளப்புறதே கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. இல்ல நான் ஆல்மோஸ்ட் வந்த மாதிரி தான் பாயிண்ட் பண்ணி நம்ம ஒரு பிரசம்ஷனுக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம். நம்ம அப்படி இல்லை, ஆரம்ப கட்டம் இதுக்கு இருக்கோம். நம்ம இன்னும் இப்போ ஒன்றும் ஒரு என்கரோட முடியலன்னா. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் இப்போ இந்தியா முழுவதும் நான் கூட வரும்போது கூட ஒரு நியூஸ் படித்தேன். நான் இந்தியா முழுவதும் சிறை கைதிகள் தப்பி வந்ததில் அதிகமான ஸ்டாட்டிஸ் உள்ளது மத்திய பிரதேசம் தான். கடந்த ஒரு வருடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த 2016 மத்திய பிரதேசம் உள்ளது 86 சிறை கைதிகள் தப்பிக்கிறாங்க. இந்த இப்போ இறந்து போன இந்த கொஸ்டின் சம்பவத்தில் உள்ள இந்த கைதிகளில் ஒரு 3 பேர் 2013 தப்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மெக்சிகன் சிறையில் வேர்ல்டில் ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரக் பெட்லர், அவன் 1.25 கிலோமீட்டருக்கு பெரிய டனல் வச்சு, மெக்சிகன் சிறைங்கிறது அவ்வளவு ஹை செக்யூரிட்டி ஒரு சிறை, அதில் 1.25 கிலோமீட்டருக்கு கீழே டன்னல் மாதிரி கொண்டாந்து வெளியே வந்து பாலைவனத்து மாதிரி வந்து போயிட்டு ஹெலிகாப்டர் நிறுத்திட்டு போயிட்டாங்க. பிடிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏற்கனவே எடுத்து தப்பிச்சிருந்தான். அதனால் இப்படிலாம் முடியுமா அப்படிலாம் முடியுமான்னு சொல்ல முடியாது இப்போதைக்கு. அப்போ இப்போ வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்த தகவல் படி பார்த்தோன்னா, அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு சிறை காவலரை கொன்று விட்டு சில இதெல்லாம் பயன்படுத்தி அந்த 30 அடி மேலேயும் தாவி போயிருக்காங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் வெதர் இட் இஸ் ஜஸ்டிஃபைடு, அவங்க சொல்கிற ரீசனெல்லாம் ரீசனபிள் எக்ஸ்கியூஸாக இருக்கா, ரீசனபிள் காரணங்களாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி பார்க்கணும். இப்போ கண்டிப்பாக ஒரு நபர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அவருக்கு மனித உரிமை இருக்கிறது. சாதாரணமாக ஏற்கனவே நண்பரோட சொன்னாங்க, முதல்ல அவருக்கு உரிமை இல்லையா, அவர் கொலையை வந்து ஸ்டேஜ் பண்ணு சொல்கிறீங்களா, அப்போ ஏற்கனவே கொலை பண்ணிட்ட போனான்னு சொன்னால் அப்படின்னா, என்னுடைய பார்வையில் காவல்துறை பார்க்கும்போது இந்தியாவில் உள்ள சிறைகள்லாம் பெரிய ஹை செக்யூரிட்டி சிறைன்னு சொல்கிறமே தவிர வார்த்தைகளில் தான் இருக்கிறதே தவிர, இப்போ சிசிடிவி கேமரா ஃபுல்லாக வைப்பீங்க, அது ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் தான், பராமரிப்பு இருக்காது, பராமரிப்புக்கு ஃபண்ட் இருக்காது, ஒழுங்காக ஒர்க் பண்ணாது, ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகாது, ஒழுங்காக சேவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. நிறைய நெக்லிஜென்ஸ். இதில் வந்து அங்கே ஒரு 5 பேர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க மத்திய பிரதேச அரசாங்கம். கிரிமினல் நெக்லிஜென்ஸுக்கு அவங்க மேலே கிரிமினல் ப்ராசிக்யூஷனே பண்ணணும் கண்டிப்பாக. எப்படி இவ்வளோ நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவலர் அந்த பர்டிகுலர் இதில் முதல்ல உடச்சி வெளியே வரும்போது ஒரு காவலர் சிறை காவலர் வந்து பாராமட்ட சென்ட்ரி ரிலீவ் பண்ணுறாங்க, ஒருத்தர் தான் இருந்திருக்காரு அந்த இடத்துல. இப்போ மீதிவங்களாம் என்ன ஆச்சு, சூப்பர்வைசர் ஆஃபீஸர் என்ன ஆச்சு, நீங்கள் சொன்ன ஃப்ளட் லைட் என்ன ஆச்சு அப்படின்னா, ஃப்ளட் லைட்டை நீங்கள் எத்தனை சினிமாவில் பார்த்துருப்பீங்க, ஒரு பக்கம் போகும்போது ஈஸியாக போகலாம் செய்யலாம். கண்டிப்பாக என்னையை பொறுத்த மட்டில் இப்போ இருக்கிற ஃபேக்டில் சிறையிலிருந்து தப்பிக்கிறதுக்கான அனைத்து காரணங்களும் இருக்கிறது. அதை வந்து நம்ப முடியாது என்று நம்ம சொல்ல முடியாது. ஒரு கொலை செய்யப்பட்டே அவர் போயிருக்காரு, அது ஒரு யாராவது ஸ்டேஜ் மேனேஜ் பண்ணாங்கன்னா ஒரு காவலரையே ஒரு பொது ஊழியரையே கொலை செஞ்சுட்டு போவாங்க சிறை காவலர்கள் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இல்லை தப்புறது போலீஸுக்கு தெரியும்னா இதெல்லாம் இல்லை சகஜம். அது அந்த மாதிரியான சூழல் இருக்குன்னா நெக்லிஜென்ஸ் தான், கிரிமினல் நெக்லிஜென்ஸ் தான். போலீஸ் வந்து லைபிள் ஃபார் கிரிமினல் நெக்லிஜென்ஸ், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. சாதாரண கவனக்குறைவு இல்லை, குற்றம் சார்ந்த நெக்லிஜென்ஸ். அது
கண்டிப்பா இப்படிலாம் வந்து இவ்வளவு ஒரு செக்யூரிட்டி ஓரியன்டட் பிரச்சனைல தப்பிச்சு போறாங்க அப்படிங்கிறதுக்கு இவங்க காரணமா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மேல ப்ராசஸ் பண்ணி ஆகணும். நெக்லிஜென்ஸ் இல்ல இப்போ ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். இப்போ ஐயா ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னாங்க, ப்ரோசஸ் சொன்னாங்க. காவலர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது, சுடுறதுக்கு அதிகாரம் கொடுக்குறது அல்ல பலப்பிரயோகம் செய்ய கொடுத்தது அப்படின்னாங்க. நான் ஐயாட்ட ஒரே ஒன்று சொல்றேன். ஆர்டிகல் 21 ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், ரைட் டு லைஃப் அப்படிங்கிறது. No person shall be deprived of his personal life and liberty except according to the procedures established by law. Procedures established by law இருந்தால் you can deprive your life. அதான் சட்டம். நீங்க வந்து கொடுக்கல. எங்களுக்கு காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு லெக்ஸ் சுப்ரிமஸ், சட்டம் தான் மேலானது. உண்மை. ஆர்டிகல் 21ல no person shall be deprived of his personal life and liberty அப்படி சொல்லிட்டு except according to the procedures established by law சொல்லிட்டாங்க. நான் சொல்ற முக்கியமான பாயிண்ட் இருக்கிற சந்தேகம் வந்து தற்காப்புக்கான உரிமை இருக்கு. இல்ல அத தான் சொல்றேன். அத தான் சொல்றேன். தற்காத்துக்கிறதுக்கு உரிமை இல்ல ஒரு அது போலீஸ்க்கு யார் அதிகாரம் கொடுத்தது, நீதிமன்றம் தானே தண்டிக்கணும் அப்படி சொல்றாங்க. இது தண்டிக்கிறது இல்ல, கன்விக்ஷன் தரது இல்ல, நாங்க ட்ரையல் நடத்துறது இல்ல, கடைசியில வந்து இவர் வந்து குற்றவாளி என்று நிரூபித்து தண்டனை கொடுக்கிறது இல்ல. ஆனால் ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். நாங்க நீதிபதிகள் அல்ல. என்ன சொல்றேன்னா ஐயாவுக்கு தெரியணும் அல்ல எல்லாருக்கும் தெரியணும், உங்க நேயர்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும். சட்டத்தால் காவல்துறைக்கு 8 சந்தர்ப்பங்களில் அவர்கள் பலத்தை பிரயோகிக்கலாம் என்று அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. 8 சந்தர்ப்பங்களில். 2011 மே 13 பிரகாஷ் கதம் வெர்சஸ் அந்த கேஸ் நான் சொல்ல வரேன். ராம் பிரசாத் இதுல கட்ஜி சொல்றாங்க, கட்ஜி சொன்னது நான் பேச வரேன். அது மிக தவறானது. ஃபேக் அதான் இன்னைக்கு திருப்பி நான் சொல்ல வரேன். இருக்கிற ரூல் ஆஃப் லா அது வந்து இல்ல தப்பானது. ஃபேக் என்கவுண்டர்ஸ் ஆர் நதிங் பட் கட்ஜி அவர்கள் சொன்னது பொறுப்பில்லாத தன்மை. நான் சொல்றேன் அது உச்சநீதிமன்றம் பண்ணக்கூடாது. கட்ஜி இப்ப Facebookல எழுதுறது இல்ல, உச்சநீதிமன்ற நீதிபதியா இருக்கும்போது எழுதுன தீர்ப்பு. அது ஒரு வரி நான் சொல்றேன். இல்ல ஃபேக் என்கவுண்டர் பாயிண்ட் ஐயா இவ்வளவு பேசுனாங்க, நீங்க பேச விட்டீங்க. நான் உங்களுக்குள்ளே பேச விடுறேன். உங்களுக்கு நீங்களும் இவ்வளவு நேரம் பேசிறீங்க. நீங்க சொன்னது பாயிண்ட் இதுதான். அது ஃபேக் என்கவுண்டர்ஸ் ஆர் நதிங் பட் கோல்ட் பிளடட் ப்ரூட்டல் மர்டர்ஸ் பை பர்சன்ஸ் who supposed to uphold the law. சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அரங்கேற்றக்கூடிய பச்சை படுகொலை. சரி அப்படின்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லுங்க. இல்ல அதான் சொல்றேன். அந்த தீர்ப்பு பத்தி பேச வரேன். அதுக்கு முன்னாடி போலீஸுக்கு பவர் இருக்கா இல்லையாங்கிறது ஒன்று சொல்லணும். இப்போ நான் நீங்க சொன்னதுக்கு முதல்ல ஒன்று சொல்லிடுறேன். நான் 2009ல் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் வந்து இது எல்லாத்துக்கும் தெரியணும். 2009ல் பீப்புள்ஸ் இவர் கண்ணபரான் அப்படிங்கிற ஒரு ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் வந்து ஒரு கேஸ் போட்டார். அநியாயமா போலீஸ் பிடிக்கிறவங்கள போறா இவங்க டெரரிஸ்ட் அல்லது மோசமான சொல்லி என்கவுண்டர் பண்ணிடுறாங்க, இது மர்டர். இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் கன்சர்ன்ட் காவலர்கள் திருநாட்டு ஐபிசியில் கொலை குற்றத்திற்கான வழக்கு பதிவு செய்துதான் விசாரணையை ஆரம்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முதல் ஒரு சிங்கிள் செஞ்ச் பெஞ்சில் வந்து நோ முடியாது அப்படின்னாங்க. 2 பேர் பெஞ்சு வந்து இல்ல திருநாட்டு பதிலானாங்க. ஆந்திர பிரதேச ஃபுல் பெஞ்சு வந்து இல்ல திருநாட்டு பதிவு பண்ணாதான் சரியா இருக்கும், அப்படின்னா மனித உரிமை மீறல் நடக்காது என்று ஆந்திர பிரதேச சொல்லிட்டாங்க. இமிடியட்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெஞ்சு 3 பேர் பெஞ்சு வந்து நோ இது அபத்தம், கொலை செய்வன்ற மோட்டிவ் எங்க இருக்குது உங்களுக்கு? ஒரு என்கவுண்டர் என்ன எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவம் நடக்கும் போது கவுண்டரா தாக்குறதுனாலே மக்கள் சந்தேகப்படுறாங்களா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருநாட்டு ஐபிசி வழக்கு பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு 2009லேயே சுப்ரீம் கோர்ட்ல ஃபுல் பெஞ்சில் தடை வழங்கி விட்டாங்க உத்தரவு. 2011ல் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஜட்ஜி அவர்கள் சொல்லும்போது இல்ல இது வந்து ப்ரீமெடிடேட் பண்றாங்க, ரொம்ப ஃபேக் என்கவுண்டர் பண்றாங்க, ரேரஸ்ட் ஆஃப் தி இயர் கேஸா இதை ட்ரீட் பண்ணி இதுக்கு மரண தண்டனை தான் விதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் நீங்க சொன்ன கேஸ் சொன்னாங்க. 2013ல் திருப்பி இதே கேஸ் வந்தது, இதே மாதிரி ஒரு கேஸ் வந்தது. அந்த கேஸ்ல என்ன பண்ணாங்க 2013ல் நம்ம ஹைகோர்ட்ல புகழேந்தின் ஒரு அட்வொகேட் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுங்கிற கேஸ்ல இந்த பேங்க் ராபரி நடந்தது இல்லையா, எல்லாத்தையும் ஃபயர் பண்ண என்கவுண்டர் நடந்தது. அந்த கேஸ்ல திருநாட்டு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படி சொன்னாங்க. நம்ம உயர்நீதிமன்றம் இது வந்து ப்ரீமெடிடேட்டட், நானே ஒரு ஆளு உள்ள மோட்டி வச்சு போய் கொல்ற கொலை கிடையாது, பிடிக்க போறாங்க, ரிட்டாலியேட் தாக்குறாங்க, இல்ல இவங்க தாக்குறாங்க அல்லது கை செய்ய நோக்கத்துக்காண்டி தாக்குறாங்க. அதுல ஒரு மாற்றம் நடந்தோம்னா வழக்கு பதிவு செய்யுங்கள், விசாரணை செய்யுங்கள், திருநாட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. விசாரணையில் முடிவில் எக்ஸஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, வேணும்னு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா திருநாட்டு போடலாம், திருநாட்டு ஸ்டேட் போடக்கூடாது நம்ம சொல்றது. 2014ல் மகாராஷ்டிராவில் நிறைய மாதிரி என்கவுண்டர் நடக்கும், பூரா போலியா நடக்கும் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது அங்க லோதா அண்ட் நரிமன் பெஞ்சில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா திருநாட்டு வழக்கு பதிவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா இது வந்து மோட்டிவ் கிடையாது, இங்க திருநாட்டு போர் தான் போடலாம்னு சொல்லிட்டு சில கைட்லைன்ஸ் கொண்டு வந்தாங்க.
ஃபேக் என்கவுண்டராங்கிறதுக்கு சில கைட்லைன்ஸ் லோதா பெஞ்ச்ல என்ன சொன்னாங்க? அதுல வந்து சில கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தனா வழக்கு அது வந்து முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். லோதா தீர்ப்புமே உச்சநீதிமன்றத்துல இல்ல திருநாட்டு போட சொல்லவே இல்ல. போலி என்கவுண்டருக்கு எதிரானது. இல்ல 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 தவறு சொல்ல கூடாது. விசாரணை செய்யப்பட வேண்டும், வேற ஒரு ஏஜென்சி விசாரணை செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க. அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இடைநீக்கம் செய்ய வேண்டும். உடனே அப்படி சொல்லவே இல்லை. இல்ல நான் தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்மாதிரி சொல்றேன். தமிழ்நாட்டுல எஸ்பி பட்னம் காவல் நிலையத்தில் வைத்து அந்த காவல் நிலைய எஸ்ஐ காளிதாஸ் வந்து சையத் முகமது என்ற இளைஞரை சுட்டுக் கொல்லப்பட்ட போது let me finish. நான் அந்த நேரம் எம்எல்ஏ, அங்க அந்த நேரத்துல காவல்துறை எஸ்பியா இருந்தவர் திரு மயில்வாகனன் மிக தெளிவாக இல்ல என்கவுண்டர் டெட்டுக்கு இருக்கு. இன்னொரு கேஸை ரெஃபர் பண்றேன். இப்ப 2016 மே மாதம் மணிப்பூர்ல என்கவுண்டர் டெட் நடக்குதுன்னு சொல்லி NHRC ரிப்போர்ட் கேட்டு NHRC 62 வழக்குகளை விசாரித்து அதில் 32 வழக்குகள் கிளியர் கட் என்கவுண்டர்னு சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, அப்சா ஆக்டை பயன்படுத்தினாலும் இதில் இராணுவ அதிகாரிகளே இதில் தொடர்பு இருந்தாலும் அவர்கள் மீது விசாரித்து அவர்களும் விசாரணைக்குள்ளானவர்கள் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் வந்து இந்த என்கவுண்டரை பற்றி சொல்கிறாங்களே, இப்போ ஆந்திராவில் இந்த நம்ம செம்மரக்கட்டை இதில் சென்ற ஆண்டு சேஷாச்சலம் காட்டில் 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அவர்கள் அந்த குற்றமே செய்ததாக வாதத்துக்கு எடுத்தாலும் கூட அதிகாரம் யார் கொடுத்தது? உயிரை வாங்கக்கூடிய, அதாவது காவல்துறை பெரும்பாலும் நீங்க NHRC வைத்தே பேசுகிறேன். நான் வந்து மனித உரிமை அமைப்புகள் NGOகளை வச்சு பேசல. NHRC ஆவணங்கள் மிக தெளிவாக இந்த நாட்டிலே நடைபெற்று இருக்கக்கூடிய என்கவுண்டர் டெட்ஸ்ல பெரும்பாலானவை தேவையில்லாமல் காவல்துறையினர் பரமி மீறி செய்திருக்காங்கிறதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் நடந்திருக்கு. தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு, எல்லா மாநிலங்களையும் நடந்திருக்கின்றது. இல்ல இப்போ சொன்னாங்களே காவல்துறைக்கு உயிரை பறிக்கக்கூடிய அதிகாரம் கொடுத்துட்டாங்களா கொடுக்க, நாங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் டெலிவரி பண்ணி பனிஷ்மெண்ட் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லை. அப்படி கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. நல்ல தயவுசெய்து நான் திருப்பி நான் சொல்றேன், தனி மனிதர்களுக்கே ஒரு உரிமை இருக்கு, உயிரை பறிக்கக்கூடிய ஒரு காவல்துறைக்கு இருக்கிற உரிமையினால தான் அவங்களுக்கு துப்பாக்கி கொடுத்திருக்காங்க. இல்லனா ஒரு மரக்கட்டை கொடுத்துருக்காங்க, துப்பாக்கி கொடுக்குறாங்க. துப்பாக்கி கொடுத்திருக்கிறதுனாலயே அதை பிரயோகப்படுத்தணும்னு அவசியம் இல்ல. இப்ப என்னோட ஒரு பாமரத்தனமான கேள்வி கூட எடுத்துக்கலாம். எனது வந்து ஒரு பாமரத்தனம் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, முன்பு காவல்துறை சினிமால வரக்கூடியதுல ஒரு ரவுடி சுடுறாரு, இவங்க திருப்பி சுட்டாங்க அப்படின்றது என்கவுண்டர்னா போலீஸையே கொல்ற அளவுக்கு அவங்க எதிர்த்தரப்புல இருந்து தாக்குதல் பண்ணாங்க. எதிர்த்தாக்குதலுக்கு அந்த இடத்துல வந்து பலப்பிரயோகம் பண்ணி அவங்கள சுட்டாங்க அப்படின்றது தேரியாக பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ ஆஃப்லேட் வரக்கூடிய பெரும்பாலான என்கவுண்டர்ஸ் மக்கள் நீங்க வந்து முகநூல்ல சமூக வலைதளங்கள்ல இப்போ இவங்களது மனித உரிமை பார்வை, இவங்க அதுல சந்தேகத்தை எழுப்புறாங்க, கேள்வி எழுப்புறாங்க அப்படின்றது வேற. சாதாரண மக்கள் என்கவுண்டர்னு சொல்றத சமூக வலைதளங்கள்ல கேலியா கிண்டலா போட்டு தள்ளிட்டாங்களா, புடிச்சு வச்சு போட்டாங்களா? இப்படி வர்றது வந்து மிக இயல்பா நீங்களும் கடந்து வந்திருப்பீங்க, நீங்களும் பார்த்திருப்பீங்க. அது ரெண்டு விதமான பார்வை இருக்கு. நான் ஒரு பார்வை மட்டும் பேசல. ஒரு பார்வை இவங்களை போட வேண்டியதுதான், இல்ல அந்த போட வேண்டியதுங்கிற என்கவுண்டரை செலிப்ரேட் வேண்டியதுங்கிற வாதமே தப்பு. இல்ல ரெண்டு பார்வை இருக்கு. நான் சொல்றேன், ஒரு என்கவுண்டரை செலிப்ரேட் பண்ற ஒரு செக்ஷன் இருக்கு. இது நீதிமன்றம்லாம் இவங்களை தண்டிக்காது, இந்த சட்டத்தை கையில் எடுத்து போலீஸ் செய்தாலும் அது சரி அப்படின்னு அதை ஆதரிக்கிற மனோபாவம் சிலரிடத்துல சமூக வலைதளங்கள்ல வெளிப்படுறத பார்க்கிறோம். இன்னொன்னு, போலீஸ் இந்த தேரியை சொன்னா போலீஸ் சொல்றத ஒரு கூற்றாக பார்க்காமல் அது ஒரு கதை அப்படின்னு பார்க்கிற பார்வையும் வருது. ஏன் அந்த நம்பகத்தன்மை அதிகமா வந்துட்டே, நம்பகத்தன்மை இன்மை, அவநம்பிக்கை ஏன் அதிகமா வந்துட்டே? ஒரு நிமிஷம், போலீஸ் அந்த உங்க கேள்விக்கு நான் வரேன். முதல்ல உங்களுக்கு பவர் இருக்கு, அது எப்படி சொன்னீங்கல்ல, ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். பவர் இருக்கிறனால தான் உள்ள துப்பாக்கி இருக்கு, அதுக்கு வரல. இல்ல ஒரு நிமிஷம், ஒரே சப்ஜெக்ட் வாங்க, இன்னொருத்தர் பேசவே இல்லை. இல்ல இப்போ பாத்தீங்கன்னா செக்ஷன் 100 IPCல நீங்களும் கொலையே பண்ணலாம். உங்களை ஒருத்தர் கொலை செய்ய போறாரு, ஹர்ட் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு 7 விதமான சர்க்கம்ஸ்டன்ஸ் சொல்லிருக்காங்க. அந்த நேரத்துல when there is imminent apprehension of danger, இந்த சப்ஜெக்ட் நீங்க வந்து பண்ணலாம் இருக்கு. அதே மாதிரி போலீஸ் சொல்லலாம். இல்ல மாயாவதியோட கேள்விக்கு வந்துறேன். இந்த 8 பேரை இதோட முக்கியமா சொல்ல வரேன். மாயாவதிக்கு பதில் நான் இதுலயே சொல்ல வரேன். உயிரோடு பிடித்திருக்க முயற்சி செஞ்சாங்களா?
இவங்களை வந்து சுட்டுதான் கொண்டிருக்க அந்த வேண்டுமா? சம்பவ இடத்தில் நீங்க இருந்தீங்களா, நாங்க இருந்தீங்களா? எல்லா வித சர்க்கம்ஸ்டான்சஸும் பார்த்துட்டு முடியாத பட்சத்தில் பலமுறை செய்யப்படும். ஒன்னு அவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு இமினன்ட் டேஞ்சரா இருந்தனா இவங்க they can use fire power, they can go to the extent of causing the death. ஒரு நிமிஷம் ஐயா ஒரு நிமிஷம். நார்மலா டிஸ்ப்ளே பண்ணுவாங்களே சார், ஒரு எஸ்ஐக்கு காயம் வரும், அவர் போய் அட்மிட் ஆவாரு. இன்னைக்கு அந்த வீடியோல நீங்க பாத்தீங்களா? அந்த வீடியோல அந்த கத்தி ஐயா, எடுப்பான ஒரு வாய்ஸ், ஒரு நிமிஷம். கத்தி, புது கத்தி, இங்க பாருங்க, வெத்தக்கரையில கத்தி எடுத்து ஊடகத்துல வீடியோ காட்டுறாங்க. வந்து சொன்னீங்க இல்லையா? இப்போ இன்னைக்கு ஈவினிங் நான் வரும்போது வீடியோ பார்த்து தான் வந்தேன். நான் ஒரு பேட்டி NDTVல பார்த்தா வரேன். நான் அங்க உள்ள ஐஜி பேட்டி கொடுக்குறாரு. 3 நாட்டு துப்பாக்கி சீஸ் பண்ணிருக்கோம், 3 ஷார்ப் எட்ஜ் வெப்பன் சீஸ் பண்ணிருக்கோம், 4 போலீஸ். சம்பவ இடத்துல காட்டுவாங்க. நீங்க ஒரு வீடியோ பார்த்து சொல்றீங்க, இன்னொரு வீடியோ போட்டுட்டு சொல்ல வரணும். உங்க பார்வை இல்ல முக்கியமான ஒரு நிமிஷம், நம்ம திரும்ப பேசலாம். நீங்க ஒரு அவங்க எதிர்த்து தாக்க வேண்டியது இல்ல, கத்தி யூஸ் பண்ண வேண்டியது இல்ல, துப்பாக்கி பண்ண வேண்டியது இல்லைங்க. சந்தேகம் இருந்தாலே போட்டுறலாம். செக்ஷன் அதுதான் நீங்க பாருங்க, நீங்க பாதி பேசணும். உயிரை கிடக்கிறவர் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போய் சேர்த்துக்கலாம்ல. CRPC செக்ஷன் 46 சப்செக்ஷன் 3ல ஒரு நபர், ஒரு கைதி அல்லது கைது செய்யப்பட வேண்டியவர் ஒரு மரண தண்டனை, ஆயுள் தண்டனை அல்லது 10 வருடத்துக்கு மேற்பட்ட தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றத்தை செய்திருந்தானா அவங்களை கைது செய்வதற்காக வேண்டி போலீஸ் can go to the extent of causing the death of other person சொல்லி பவர் கொடுத்திருக்கு சார். அதாவது அவன் தப்பிச்சு போகும்போது செக்ஷன் 60 ரீடேக் பண்ண ரீஅரெஸ்ட் பண்றதுக்காண்டி நாங்க கண்டிப்பா ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம். we can go to the extent of causing the death பவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதுல வந்து முதற்கட்ட விசாரணை நடக்கல. 176 1 கேபிட்டல் ஏல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி பண்ண போறார். சரி. பொதுவாக வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் வந்து திரைக்கதை எழுதுகிற காவல்துறை வந்து கொஞ்சமாவது அதில் நம்பகத்தன்மை வேணும்னு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் இந்த சம்பவத்தில் விசாரணையே நடக்க போகிறதில்ல அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சதுனாலேயோ என்னமோ ஒரு கோர்வையே இல்லாத ஒரு திரைக்கதை தான் இதை எழுதியிருக்கிறாங்க. இதில் வந்து இவங்க சொல்கிறது வந்து ஒலிம்பிக் வீரர்கள் கூட தாண்ட முடியாத அந்த மதில் சுவர்களை அவங்க தாண்டிக்கிறதா சொல்கிறாங்க. அதில் அவங்களே ஒத்துக்கிற மாதிரி மத்திய பிரதேசத்தோட சிறைக்கு இது முதல் சம்பவம்லாம் இல்லை. ஸோ தொடர்ந்து இது நடந்தாலும் கூட இவங்க வந்து எதுவும் செய்யலை அப்படிங்கிறது இது வந்து அந்த சிறைத்துறை எப்படி செயல்படுது அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு நம்ம அதுக்கான அடையாளமாக தான் பார்க்க முடியும். அதையும் கூட இப்போ இவங்க காவல்துறை அதிகாரிகள் உட்பட எல்லாரும் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கடைநிலையில் உள்ள சில பணியாளர்கள் வந்து அவங்களுக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் இது அவங்களோட தவறு மட்டுமா அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இருக்குது. ஒட்டுமொத்த சிறைத்துறையே செய்கிற ஒரு தவறுக்கு, ஒட்டுமொத்த மாநில அரசு செய்கிற ஒரு தவறுக்கு கடைநிலையில் உள்ள சில சிறைக்காவலர்களை வீட்டுக்கு அனுப்புறது மூலமாக எந்த தீர்வும் வரப்போவதில்லை. அடிப்படையில் இப்ப அந்த இறந்து போன அந்த ராம்குமார் உண்மையிலேயே பரிதாபத்திற்குரியவர். அவர் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமா அவருக்கும் மனித உரிமைகள் இருக்கு, அவரோட குடும்பம் இருக்கு. அதையெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு, எங்களுக்கு இல்ல. ஏன்னா அவர் அரசு ஊழியர். நீங்க பேசுற வரைக்கும் நான் பேசல, என்னை பேச விடுங்க. இப்ப இதை பார்க்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. அதனால நாங்கள் இதை பத்தி கவலைப்படலை. உண்மையிலேயே உண்மைதான் நாங்கள் கவலைப்படலை. ஏன்னா ஆனா அவரோட எந்த விதத்திலும் அந்த நியாயப்படுத்த முடியாத ஒரு கொலை. ஆனால் அந்த கொலையை செய்தது யார் என்ற உண்மை வெளிவரக்கூடாது என்பதற்காக கூட இந்த ஒட்டுமொத்த சம்பவமும் நடந்திருக்கலாம். ஏன்னா அந்த கொலையோட சாட்சிகளாக யாரை இவங்க வந்து முன்னிறுத்தணுமோ, யாரை விசாரிக்கணுமோ அவங்க தான் இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த படுகொலையிலும் கூட இதுவரைக்கும் ஊடகத்தில் பேராசிரியர் ஜவாஹிருல்லா உட்பட எழுப்பட எந்த கேள்விகளுக்கும் எந்த பதில்களும் கிடைக்க போறதில்லை, அடிப்படையில் கிடைக்க போறதே இல்லை. இந்த நீதி விசாரணை அப்படிங்கிறதும் கூட ஒரு சடங்காக நடக்க போவதே தவிர இதில் எந்த விதமான தீர்வும் கிடைக்க போறதில்லை. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே உள்ள அந்த என்கவுண்டர் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்கு அப்பாற்பட்ட, காவல்துறை என்பதோ சிறைத்துறை என்பதோ விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு துறையாகத்தான் இன்னைக்கு இருக்கு. அதை வந்து இன்னும் திரும்ப திரும்ப நிரூபிக்கிற விதமாகத்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதில் எந்த விதமான இந்த மாதிரி விவாதங்கள் மூலமாக மக்களுக்கு வேணா கொஞ்சம் கருத்துக்கள் பரவலாமே தவிர மற்றபடி நடைமுறையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு சாதாரண நண்பர் சொல்ற மாதிரி ஒரு குற்றவியல் சம்பவமாவோ இல்லை ஒரு சிறையிலிருந்து தாண்ட ஒரு சம்பவமாக மட்டுமே இதை நான் பார்க்கல. ஏன்னா இது மூலமா இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய அரசியல் கருத்துக்கள் இதுல பரப்பப்படுறதா நான் நினைக்கிறேன். இதுல என்ன அரசியல் கருத்து இருக்கு? ஒரு சிறையிலிருந்து தப்பி போறாங்க, அவங்கள பிடிக்கிற முயற்சி நடக்கிறது, அந்த எதிர்த்தாக்குதல்ல என்கவுண்டர் நடந்திருக்கு. இதுல வந்து அரசியல் எங்க? இதுல வந்து இந்த குற்றம் சாட்ட நபர்கள் யாருமே தனிப்பட்ட குற்றங்கள் செய்ததா குற்றச்சாட்டுகள் இல்லை. இவங்க செஞ்சது எல்லாமே இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவோ இல்லை இந்த ஆளும் கட்சிக்கு எதிராகவோ சில கேள்விகளை எழுப்பினதாகவோ செயல்பட்டதாகவோ தான் இருக்கு. இதை மட்டுமே தனியாகவும் இதை பிரிச்சு பார்க்க முடியாது. இல்லை, இதை தனியாகவும் பிரித்து பார்க்க முடியாது. இதுக்கு இப்போ போன வாரத்தில் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மலைவாழ் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது போல இந்த சமூகத்தில் நலிந்த பிரிவினர் மட்டுமே தான் இது மாதிரி அதிகமாக என்கவுண்டர் கொலைகளுக்கு ஆளாகப்படுறாங்க. உங்க பார்வையில் மலைவாழ் மக்கள், அவர்கள் பார்வையில் சிபிஐ மாவோயிஸ்ட் தடை செய்யப்பட்ட அமைப்பை சேர்ந்த
பயங்கரவாத நிச்சயமா. இயக்கத்தை சேர்ந்த நிச்சயமா இருக்கு இல்ல அதுல எந்த மாற்று செயல்பாட்டாளர்கள். கருத்தும் இல்ல. ஆனால் அவர்களை அந்த எல்லைக்கு தள்ளியது யார் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கு. இந்த அரசாங்கத்தோட தோல்வி என்பதுதான், இந்த ஆட்சியோட தோல்வி என்பதுதான் அவங்கள அந்த எல்லைக்கு தள்ளுது அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய வியாபார நிறுவனங்கள்ல, கடைகள்ல, டீ கடை, எல்லா கடைகளையும் இருக்கிற வேலை செய்யற பணியாற்ற இளைஞர்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க எல்லாமே வடகிழக்கு மாநிலத்திலிருந்து இங்க வந்து குடியேறினவங்களா இருக்கிறாங்க. ஏன் அங்க இருந்து குடியேறினாங்கிற கேள்விகள் நமக்கு கேட்கறது இல்லை. இப்ப இந்த மாதிரி துரத்தப்படுற மக்கள் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் நிலைமை எடுக்கிறதுல என்ன உங்களுக்கு முரண்பாடு இருக்கு? அதுதானே ஒரு இயல்பான விஷயமா இருக்க முடியும். ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய இந்த ஆர்டிகல் 21 தர வேண்டிய அந்த வாழ்வுக்கான உத்தரவாதமோ பாதுகாப்போ இல்லாதப்ப அந்த மக்களோட அந்த இயற்கை மூலங்கள், இயற்கை செல்வங்கள் எல்லாத்தையும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கையளித்து மாற்றி கொடுக்கும் போது அந்த மக்கள் சொந்த நாட்டு அகதிகளாகவே வேறு வேறு மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்து வர ஒரு சூழல்ல அவங்க மாவோயிஸ்டுகளாக மாறதுல என்ன உங்களுக்கு வந்து விஷயம் இருக்கு? இது ஒரு அரசாங்கத்தோட குறைபாடு தவிர, ஒரு அரசாங்கம் இயங்கும் முறையில் உள்ள ஒரு பிரச்சனை தவிர நீங்க தனிநபர்ல குற்றம் சாட்டல என்ன தீர்வு வரப்போகுது உங்களுக்கு? சரி, இதுல ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் பேசலாம். பேச வேண்டிய முக்கியமான பொருளாக இந்த சம்பவத்துக்குள்ள போகாம நீங்க சொன்னது மாதிரியான ஒரு லார்ஜர் அரசியல் சார்ந்த விஷயங்களை பேசலாம். மத்திய பிரதேச முதலமைச்சர் சௌஹான் சொல்லியிருக்கிறார், சிமி பயங்கரவாதிகள் சம்பவத்தை வைத்து சிலர் வாக்கு வங்கி அரசியல் செய்கிறார்கள், அரசியலுக்காக போலீசாரை குற்றம் சாட்டுகிறார்கள் அப்படின்னு பிஜேபியை சேர்ந்த முதலமைச்சர் எதிர்க்கட்சிக்காரங்களை சொல்றார். எதிர்க்கட்சி தரப்பை சேர்ந்த மாயாவதி அவர்கள் இதுல வந்து அரசியல் காரணங்களுக்காக, ஒரு அமைப்பினுடைய அரசியலுக்காக காவல்துறை பயன்படுத்தப்படுகிறது, ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய காவல்துறை பொலிட்டிக்கல் எண்ட்ஸ்க்காக பயன்படுத்தப்படுகிறதுன்ற அதனுடைய வெளிப்பாடு தான் இதுன்ற பார்வை வைக்கிறாங்க. ஜிவிஎல் நரசிம்மராவ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் சொல்லும்போது, இந்தியாவின் வேறெந்த மாநிலத்தை, இந்தியாவை தவிர வேற எந்த நாட்டிலேயாவது இப்படிப்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருந்தால் போலீசார் பாராட்டப்பட்டிருப்பார்கள். இங்குதான் சந்தேகம் கிளப்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இது வழக்கமான ஒரு அரசியல். இது இராணுவம் செஞ்சாலும் சந்தேகப்படுறாங்க, இந்த இது செஞ்சாலும் சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு குறைப்பட்டு கொண்டிருக்கிறார். சௌஹான் இன்னொரு படி மேலே போய், இல்லை இது வந்து அரசியல் காங்கிரஸ் இதில் அரசியல் செய்கிறது அப்படின்றாங்க. இதில் எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ ஒரு எதிர்க்கட்சி ஒரு விமர்சன பார்வையோட ஒரு சம்பவத்தை அணுகக்கூடாதா? இப்போ கெஜ்ரிவாலோ, மாயாவதியோ, கம்யூனிஸ்ட் தலைவர்களோ, காங்கிரஸ் தலைவர்களோ இதை கேள்விக்குள்ளாக்கினால் இது கேள்விக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக என்கவுண்டரை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? அந்த மனப்பான்மையிலிருந்து கிரண் ரிஜிஜு அண்ட் சௌஹான் இவங்களுடைய கருத்து வருது. ஏன் நரசிம்மராவ் அவர்களுக்கு ஏன் அவ்வளோ கோபம் பேசுறாருன்னா, மற்ற என்கவுண்டர்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி சினிமாவில் வர மாதிரி காட்டுக்குள்ளே கூட்டு போய் ஓட விட்டு சுடுறதுன்றது அது எல்லாரும் பார்த்தோன்னே எல்லாரும் கோவம் வரும். அதில் இவர் மாதிரி எவ்வளோ ஏகப்பட்ட ஆதாரம் நம்மளும் எடுக்கலாம். இந்த விஷயத்தில் தப்பிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டப்பட்ட, ஏற்கனவே 42 கேஸ் உள்ள குற்றம் சாட்டப்பட்ட சிமி இயக்கத்தை தொடர்புடையதாக சொல்லப்படுகிற அந்த நபர்கள் அவங்க தப்பிச்சு போகும்போது ஒரு காவலாளியை வந்து கொலை பண்ணிட்டு போகும்போது சுட்டுட்டாங்கன்னா அவர் கேட்குற மாதிரி ஜுடிஷியல் ப்ரோப் கேளுங்க, என்ன ஏன் சுட்டிங்க, டெட் பாடி ஏன் சுட்டிங்க, எங்கேருந்து வெப்பன் வந்தது, இதெல்லாம் 18-40 மணி நேரம் கூட ஆகலை. நீங்கள் அதெல்லாம் கேட்குறது எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் அதுக்காக ஏன் அவங்கள சுட்டிங்க, அவங்க பாவம், அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்குற மாதிரி கேட்காதீங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு கொலை கேட்கிறவங்க பாவம்னு யாரும் சொல்லல. அப்படின்னு யாரும் நான் சொல்லல. நிரூபிக்கணும். அப்ப இன்னொரு விஷயம், இதுல இன்னொரு விஷயம் அவங்க பண்ணதா இல்ல. இதுல இன்னொரு காவலாளி 2 மணில இருந்து 3 மணி வரைக்கும் அவங்க கஸ்டடியில வச்சிருந்து அவர்கிட்ட இருந்து பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு போய் பண்ணிருக்காங்க. அவர் இன்னும் கஸ்டடியில் இருக்காரு. அவரோட ஸ்டேட்மெண்ட் இன்னும் வரல. நீங்க சொல்ற மாதிரி வேற யாரோ கொலை பண்ணிட்டு கொடுத்தாங்கன்னா அந்த கூட இருக்கிற கார்டு சொல்லுவாரு, செத்தவரும் வந்து சாதாரணமா இதுல அவர் அடுத்த மாசம் அவருக்கு பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிட்டு இருக்காரு. எல்லா சூழ்நிலையும் பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க ஒரு ஜெயிலில் நடந்த ஒரு அசம்பாவிதம். அதுக்கு ஜெயில் ஏன் இப்படி இருக்குன்றதெல்லாம் வந்து அவர் சொன்ன மாதிரி ஏன்னா அது பெரிய விவாதம். ஏன் ஜெயிலெல்லாம் இப்படி இருக்கு அது அப்போ தனியாக வச்சுப்போம். ஆனால் இதை ஏன் இதை விஷயம் இப்படி பார்க்குறீங்க? ஒரு சின்ன உதாரணம், பார்லிமெண்ட் அட்டாக் பண்ண வந்தாங்க, அப்போ சுடும்போது அது என்கவுண்டர் யாரும் சொல்லல, அது யாரும் வந்து அவங்க திட்டல. ஏங்க யாரா இருந்தா என்னங்க படுக்க வைக்கல, அப்ப வராத கேள்வி அதுதான் கேட்கிறேன். ஏன்னு சொல்றீங்க? ஏன்னா அதுல டைரக்டா மாட்டிக்கிட்டாங்க இவங்க. பார்லிமெண்ட்டுக்கு வந்த உடனே அப்ப சுடாம விட்டீங்கன்னா எல்லாரும் கேட்பாங்க, சுட வேண்டியது தானேங்க. அது இன்னொரு விஷயம், தனு சிவராசன் வந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, பெங்களூர்ல ஒரு வீட்டில் இருந்தாங்க, சுத்தி தானே போனீங்க, எல்லாரும் தானே போனீங்க. அவங்க AK-47 வந்து திருப்பி சுட்டாங்களா? ஏன் அவங்களை சுட்டு பிடிச்சிங்க? அப்ப சுட்டு பிடிக்கும் போது யாராவது ஒருத்தரா சஸ்பெண்ட் பண்ணீங்களா? ஒரு பதுகுடை வச்சு ஒரு என்கவுண்டர் வச்சு இன்னொரு என்கவுண்டரை நிச்சயமா நியாயப்படுத்த முடியாது. நியாயப்படுத்த நான் பேசிடுறேன், நீங்க சொல்லுங்க அப்புறம் உங்க கருத்து. ஒரு இடத்துல போகும்போது ஏன்னா நீ பண்ணிட்டு வந்ததாக குற்றம் சாட்ட, நல்லா புரிஞ்சுங்க, தனு சிவராசன் குற்றம் சாட்டப்பட்டவர்கள். அப்போ கரெக்டா குற்றம் சாட்டப்பட்டவர்கள். ராஜீவ்காந்தி கொண்டதாக சொல்லக்கூடிய ஒரு குற்றவாளிகளை ரெண்டு ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு சுட்டுட்டு வெளில வந்தீங்களா? யாரா சஸ்பென்ஷன் கேட்டீங்களா? அங்க சுட்டவங்க அத்தனை பேர் சஸ்பெண்ட் பண்ணி கேட்டீங்களா? ஏன் கேட்கல?
ஏன் கேட்கல? அவங்க குற்றம் சாட்டப்பட்டவங்க தானே. ஒரு கொலையை அதனால இத கேட்கவே கூடாது. நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க திருப்பி நீங்க ரிப்பீட் பண்ணீங்க. ஏன் இதுல மட்டும் கேக்குறீங்க? இதுதாங்க பாலிடிக்ஸ். ஏன் இதுல மட்டும் கேக்குறாங்க? ஒரு நிமிஷம், ரெண்டு விஷயம் இருக்கு. அதுலயே விசாரணை நடத்தப்பட்டோம்னு சொல்லப்படுது. இதை ஏன் இப்படி பண்றாங்கன்னா இதை வந்து முழுக்க அரசியலாக்கணும். இதை வந்து கொல்லப்பட்டவங்க அவங்களை வச்சு அரசியல் பண்ணணும். ஏன்னா ஒருத்தர் இறந்துட்டாங்க, அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்றதுன்னா ஐயோ சொன்ன மாதிரி எப்படி கொலை பண்ணாரு தெரியல, எங்க குச்சாருன்னு தெரியலன்னாங்க. இதுல ஏற்கனவே 8 பேர் மேலேயும் ஏகப்பட்ட வழக்குகள். அந்த வழக்குல தப்பித்து சென்ற வழக்கே ஒரு வழக்கு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரிலாம் இன்னசென்ட்டா ஒருத்தரை கொண்டு போய் ஒரு ஜெயில வச்சு கிட்டத்தட்ட 8 வருஷமா அப்படிலாம் இல்ல. அவங்களோட ஆன்டிசிடென்ட்ஸ், பேட் ஆன்டிசிடென்ட்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு. அதெல்லாம் விட்டுங்க. அப்படி மோசமா இருக்குங்கிற ஒரே காரணத்திற்காக நான் கரெக்டா சொல்றேன். இல்ல நான் சொன்ன முடிச்சிருங்க. நீங்க சொன்னது அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், குற்றம் சாட்டப்படலைங்க. அந்த ஜெயில இருந்தே உள்ள டிக் பண்ணி ஹோல் பண்ணி அதை 20 அடி தாண்டி 2013 3 பேரும் இந்த பக்கம். நீங்க ஒரு வழக்கறிஞர், அது பயங்கரவாத சட்டத்தின் கீழ் ஒருவர் கைது செய்யப்பட்டாலும் சாதாரண இன்னொரு வழக்கில் கைது செய்யப்பட்டாலும் நீதிமன்றம் அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டு குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்ற வரையிலும் அவங்க விசாரணை கைதிகள் தான். ஆமா. அந்த சம்பவத்துல ஒரு காவல்துறை அதிகாரி சொன்ன மாதிரி அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியும்? மாயாவதி இருந்தாங்களா? திக்விஜய் சிங் இருந்தாரா? யாருமே இல்ல. ஆனா அதே சமயத்துல நீங்க யாரும் கோர்ட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லல. நீங்க தாராளமா கோர்ட்டுக்கு போகலாம், நீதி விசாரணை கேட்கலாம். கட்சி மாதிரி பெரிய பெரிய நீதிபதிகள்லாம் இருக்காங்க கருத்து சொல்றதுக்கு. அவங்களெல்லாம் வச்சுக்கோங்க, எல்லாரும் பாருங்க, எல்லா ஜுடிஷியல் ப்ரோப் எல்லாம் பண்ணுங்க. ஆனால் செய்தது என்னன்னு தெரியாம எடுத்த உடனே நீங்க சுட்டு கொண்டது தப்பு. என்ன நீதி விசாரணை தேவை? ஏன் இப்படி பண்ணீங்க? அவங்க என்ன பண்ணாங்க? நீதி விசாரணைக்கு அவங்க வந்து உத்தரவிடலையே. அவங்க இல்லைங்க, நாங்க இல்லைங்க. நீங்க சொல்ற பாரபட்சமான அரசு, அந்த அரசுங்க பாரபட்சமான அரசு, 5 பேரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ண அரசு, எந்த வேலையும் செய்யாத அரசு, என்ஐஏ வந்து ப்ரோப் பண்ணுங்கன்னு சொன்ன அரசு, திருப்தி இருக்காதுன்னா நீங்க நீதிமன்றம் போறதுக்கு என்ன பிரச்சனை? ப்ரோப்லாம் இல்ல. அதுக்கு தெளிவா என்ஐஏ ப்ரோப் வந்து சிறையிலிருந்து தப்பிச் சென்ற சம்பவம் அந்த சூழலை விசாரிக்கிறதுக்கு தான் என்ஐஏ ப்ரோப் சொல்றாங்களே தவிர அந்த என்கவுண்டர் இல்லன்ட்டாங்க. அரசின் தரப்புல தெளிவா சொல்லிருக்காங்க. என்கவுண்டர் பத்தி விசாரிக்க வேண்டியது இல்லன்னு சொல்லிருக்காங்க. நீங்க சுப்ரீம் கோர்ட் போனீங்கன்னா, நீங்க சாதாரண ஒரு மனிதனா சுப்ரீம் கோர்ட் போனீங்கன்னா எப்படிங்க இத ப்ரோபே பண்ணக்கூடாத ஒரு விஷயத்தை கேட்டா சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பா பண்ணுன்னு தான் சொல்லுவோம். எல்லா விஷயமும் யார் சொல்றாங்க? நீங்க பண்ணுங்க, நீங்க ஆக்டிவேட் பண்ணுங்க. அரசாங்கம் அறிவிச்ச அவசியமே இல்லைங்க. இல்ல, முக்கியமான கிளாரிபிகேஷன் வந்து இது ஒரு என்கவுண்டரை எப்படி விசாரிக்க வேண்டும் என்பதற்கு சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டுதல் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டுதல் இருக்கு. நான் முடிக்கிறேன். அந்த சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டுதல் இந்த என்கவுண்டர்ல பின்பற்றப்பட்டிருக்கிறதா என்றால் இந்த நிமிடம் வரை நாம் விவாதம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடம் வரை பின்பற்றப்படவில்லை. இதற்கு என்ஐஏ எப்படி வருதுன்னு எனக்கு புரியல. காரணம் வந்து இது வந்து ஒரு என்கவுண்டர் நடந்த பிறகு அந்த என்கவுண்டர் சம்பந்தமான விசாரணை மட்டும் நான் சொல்றேன். உடனடியாக சம்பந்தப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரிகள் அதாவது இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும். ஒரு மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி நடத்தப்பட்டு அதுக்கான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டுங்கிறது தான் நிலை. இப்போ நாங்கள் என்ன சொல்ல வர்றோம்னா இது வந்து ஒரு ரேரஸ்ட் கேஸாக தான் ஆகிப்போச்சு. ஏன்னா ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டாங்க, எப்படியோ ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டு தப்பிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. வந்த பிறகு 8 பேரும் ஒன்றாவே 8 மணி நேரம் போகிறாங்க பாருங்க. அது எவ்வளோ அற்புதமான கதையாக இருக்குது. ஜெயிலேருந்து தப்புனா ஆளுக்கு ஒரு திசையில் அவன் தப்பிச்சு போகிறதுக்கு பார்ப்பானா, ஒன்றாகவே இருப்பானா? சரி, நீங்கள் ஒரு தர்க்கத்தின் அடிப்படையில் கேட்குறீங்க. இப்போ இது மாதிரியான சம்பவங்களை குமரகுரு அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு கிரேவ் சார்ஜஸை எதிர்நோக்கக்கூடியவங்களை சாதாரண சம்பவம் மாதிரி வேறுபடுத்தி பார்க்கணும் அப்படின்ற ஒரு பார்வையை அவர் சொல்றாரு நான் நினைக்கிறேன். இல்லைங்க, ரிட்டாலியேட் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. சாதாரண ஒரு கைதி பண்றதுக்கும் இது போன்ற ஆட்கள் பண்றதுக்கும் இவங்களே என்ன சொல்றாருன்னா, இங்க இருந்து பார்க்கும்போது தொலை தூரத்துல அவங்க கை காமிக்கிற சொல்றாங்க. அப்ப யார் கட்டுப்படுத்தினது? இறங்கி போயிருக்கலாம்ல அவங்க. இவர் சொல்றது 8 பேர் ஒன்னா இருந்தது காரணம் காவல்துறைன்னு. இங்க இருந்து பாக்கும்போது நீங்க பாட்டா நீங்க பிலீவ் பண்ண முடியாதுங்க. வீடியோ நான் பிலீவ் பண்ணலைங்க. வீடியோ யார் கொடுத்தது? ஆக்சுவலா அது ஜென்யூன் வீடியோவா? எவ்வளவு வீடியோ யாரோ கொடுப்பாங்க. இது அபிஷியலா வர்ற வீடியோ இல்ல. அப்படி அதை நீங்க போலீஸ் அப்போ நீங்க அப்ப ஐயா சிரிச்சுக்கிட்டே சொல்ற மாதிரி இங்க இருந்து பாக்கும்போது 5 பேர் கை காமிச்சாங்கல்ல, கிளம்பி ஓட வேண்டியது தானே? ஏன் ஒன்னா போல? 8 பேர் ஏன் ஒன்னா இருந்தாங்க? கரெக்டா பேசணும். பிக் அண்ட் சூஸ் பண்ணாதீங்க. ஒரு வீடியோ எடுத்தீங்கன்னா வீடியோ எல்லாம் எடுங்க. எடுக்க மாட்டீங்க. கண்ட்ரி வெப்பன்ஸ்ல
அந்த கண்ட்ரி வெப்பன்ஸ் ஏன் அவங்க கையில இல்லங்கிறதா நான் எழுப்புற கேள்வி. எப்ப வரும் இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? யார் ப்ரூவ் பண்றது? நம்ம இங்க இருந்தே சொல்லிடுறதா? நான் இங்க இருந்துட்டு வீரப்பனை கொண்டது தப்புங்க அப்படின்னு சொல்றது தப்பு. அங்க இருந்தீங்களா நீங்க ஒன்னாவது போலீஸ் ஆபீசரா? பிஜேபி ஆட்சியில் இருக்கு. இப்ப மாயாவதியோடைய விமர்சனம் இது ரெண்டையும் சேர்த்தே பேசலாம். அது இதுக்கு வந்து கெஜ்ரிவால் சொல்லும்போது உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் இது விசாரணை வேண்டும், நீதிமன்ற மேற்பார்வையில் இது பற்றின விசாரணை வேணுன்றார். அந்த விசாரணையில் குமரகுரு அவர்களுக்கும் மாற்றுக்கருத்தில் விசாரணை நடக்கட்டும் அப்படின்ற பார்வை தான், முழு உண்மை வரட்டும் விசாரிக்கட்டும்ன்ற பார்வையை முன்வைக்கிறாங்க. அதில் யாருக்கும் மாற்றுக்கருத்து இல்லை. நிச்சயமா இதில் அரசியலுக்காக இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை சௌஹான் சொல்றார். இதை இந்த படுகொலையை வைத்து, இந்த என்கவுண்டர் சம்பவத்தை வைத்து அரசியல் செய்ய பார்க்கிறார்கள்னு. மாயாவதி அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு மாநில காவல்துறை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற ஒரு சார்ஜை முன்வைக்கிறாங்க. இப்போ ஆட்சியில் இருப்பது பிஜேபி அப்படின்றதுனால இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக இதில் வந்து அரசியலே மொத்தமாக இல்லை என்று தொடைத்தெறிய முடியாது. நான் வேறு ஒரு கோணத்தில் வந்து பார்க்கின்றேன். இப்போ சமீப காலமாக வந்து என்னென்னா இந்த பொது சிவில் சட்டம் தொடர்பான விஷயம், நான் அந்த சர்ச்சைக்குள்ளே போகலை. அது வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை நாடு முழுவதும் ஏற்படுத்தி அது சம்பந்தமான விவாதங்கள் நடைபெற்று நாங்கள் கண்டிப்பாக கொண்டே வருவோம் என்று சொன்ன மத்திய அமைச்சர்கள் கூட இல்லை நாங்கள் இப்போதைக்கு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வராதுங்க அளவுக்கு, அதாவது சிறுபான்மை சமூகம் நிச்சயமாக அந்த விஷயத்தில் இந்தியா முழுவதும் ஒரு பெரிய எழுச்சி, அதற்கு எதிராக இந்த பொது சிவில் சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற ஒரு நிலையில் அதற்கான போராட்டங்கள், அதற்கான கையெழுத்து இயக்கங்கள், அதற்கான அரசியல் கட்சி தலைவர்களை சந்திப்பது அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து இன்னைக்கு வந்து நாட்டினுடைய அந்த டயலாக் பாருங்கள் இந்த அளவுக்கு மாறி இருக்கின்றது. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கின்றேன். எனவே இதில் வந்து அரசியலே இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இப்படி நடைபெற்ற ஒரு படுகொலையை பற்றி, இந்த கொலைகளை பற்றி அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியினுடைய திக்விஜய் சிங் அவர்கள் பேசியிருக்கிறார். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி மாயாவதி பேசியிருக்கிறார். 2 இடதுசாரி கட்சிகளும் பேசியிருக்கிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த நடந்ததை வந்து விமர்சனம் பண்ணுவதை அரசியல் என்று சொல்வதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நிறைவு கருத்தா சொல்லுங்க. இந்த வழக்கை பொறுத்த மட்டில் ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு வழக்கில் விசாரணை முடிகிற வரைக்கும் அவங்க டீம் டு பி இன்னசென்ட் தான் டோட்டலாகவே. அல்லது அவருக்கு ப்ரீவியஸ் ஆன்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, 10 வழக்கு இருக்குது, 20 வழக்கு இருக்குங்கிறதுக்காக வேண்டி அவருடைய முடிவை வந்து கொண்டு வர்றதுக்கு காவல்துறைக்கு அதிகாரம் கிடையாது, கொல்ல முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த ஒரு ஆரம்பகட்ட விசாரணையில் கூடிய இந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது ஜெயில் எஸ்கேப் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இங்கே ஒரு ஜெனுவன் மாதிரி தான் தெரிகிறது. சப்ஸ்காண்டாக நடந்த நிறைய இன்சிடென்ட்ல நிறைய கேள்விகள் எழுப்பப்படுகிறது. ஆனால் இதில் வந்து இப்போ ஜுடிஷியல் இன்க்வரி வரப்போகுது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆல்ரெடி சூமோட்டோ நோட்டீஸ் எடுத்துட்டாங்க. ஹைகோர்ட் போவாங்க, சுப்ரீம் கோர்ட் போவாங்க, எல்லாமே போவாங்க. சப்ஜெக்ட் ஸ்க்ரூட்டினி தான். எக்ஸசிவ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா, மோட்டிவ் இருக்காங்கிறதெல்லாம் விசாரிப்பாங்க. ஆனால் ஆரம்ப கட்டத்திலேயே போலீஸ் ஒரு நல்ல வேலை செஞ்சேன்னா அதனால் லாபப்படக்கூடியவங்க, அதனால் பயனடையக்கூடியவங்க பாதி பேர். போலீஸ் நல்ல வேலை செய்யும் போது அரெஸ்ட் பண்ணக்கூடிய பாதி பேர் போலீஸ் மோசமாக தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் சமீப காலங்களில் ஹியூமன் ரைட் ஆக்டிவிசம் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு போலீஸ் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ்லையும் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், போலீஸ் தப்புட்டாங்க, போலீஸுடைய முதுகெலும்பு உடைக்காதீங்க. நீங்க எல்லாரும் நல்லா நிம்மதியா இருக்கீங்கன்னா போலீஸ் 24 மணி நேரம் வேலை பார்த்து தியாகம் பண்ண நல்லா இருக்கிறீங்க. ஆனால் இப்ப வரக்கூடிய அரசியல் ஆதாயத்துக்காக வேண்டி நிறைய வந்து போலீஸ் சித்தூர்ல நடந்த உண்மை 20 பேர் இந்த செம்மரக்கட்டை கடத்தலுக்காக போய் சேஷாச்சலம் காட்டுல வந்து கொல்லப்பட்டாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அதுலயும் வந்து அந்த என்கவுண்டர் நியாயமானது. அதுலயும் அதை விமர்சிப்பதும் போலீஸுடைய முதுகெலும்பை முறிப்பதில்லை. நான் உங்களுடைய பழைய சேனல்ல நானும் பேசினேன், அதில் பற்றி டிபேட் கலந்துக்கிட்டேன். நான் அதில் சொன்னேன் பல்வேறு விதமான அங்கே உள்ள சில எவிடன்சஸ் எல்லாம் வந்து இது ஸ்டேஜ் மேனேஜா இருக்குமோ அல்லது எக்ஸசிவ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணிருக்காங்களோ அப்படிங்க இருக்கிறது. கண்டிப்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆனால் அது முதற்கட்டமாக சொல்லப்பட வேண்டிய விஷயம் இல்ல. உண்மையான விசாரணைக்கு முடிவு செய்யப்பட வேண்டும். உங்களை மாதிரி காவல்துறை அதிகாரிக்கு முதற்கட்ட பார்வையில் அது வராது. ஆனால் காவலுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய சந்தேகத்தை ஆரம்பத்துல எங்க விசாரணைக்கு இன்னும் போறதுக்கு முன்னாடி எல்லா ஃபேக்ட்ஸையும் பிரஸ்க்கும் உங்களுக்கு சொல்லக்கூடாதுங்க, சொல்ல முடியாதுங்க. அது தமிழ்நாட்டில் மிக தெளிவாகவே மத்திய பிரதேச அரசு என்ன சொல்லுதுன்னா, விசாரணை ஜெயில் பிரேக்கை பற்றி, ஜெயிலிலிருந்து தப்பித்தது பற்றி மட்டும்தான் இருக்கும். அப்படி சொல்வதற்கு அந்த அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லை. என்கவுண்டரை பற்றி இருக்காது என்றே தெளிவா சொல்லி இருக்காங்க. அதிகாரமே இல்லை.
கண்டிப்பாக ஜூரிஸ்டிக்ஷன் விசாரணை பண்ணியே ஆகணும். விசாரணையில் இதுவரையிலும் நடந்த என்கவுண்டர்களில் எந்த விசாரணையிலும் பெருசா எதுவும் வந்தது மாதிரி தெரியல. ஒரு விசா காலத்துல வந்து நடந்த எக்ஸஸ் வந்து நீதி விசாரணையில இன்னைக்கு சாயந்தரம் அந்த மத்திய பிரதேச அரசாங்கம் சொல்லாமையே நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இன்னைக்கு சுமோட்டோ காப்பி எடுத்து நோட்டீஸ் கொடுத்தாங்களே. அதுக்கு அவங்களுடைய காரணம் இல்ல. இதுல செம்மர மேட்டர்ல எடுத்துட்டீங்கனாலே 20 பேர் இறந்ததுக்கு நீங்க சொன்னீங்க எக்ஸஸா இருக்குமோன்ற சந்தேகம் வருகிறது, தவறு நடந்திருக்குமோன்ற அரங்கேற்ற ஜோடிக்கப்பட்டதாக இருக்குமோன்னு சந்தேகம் வருதுன்னு சொன்னீங்க. அது சந்தேகம்ன்ற அளவுல தான் இருக்கு. 2 ஆண்டுகள் கழித்தும் இல்ல இதுலயும் 2 ஆண்டுகள் கழித்தும் நீங்க எல்லாரும் இன்னைக்கு வரையிலும் யாரும் தண்டிக்கப்படல. இல்ல ஒரு நிமிஷம், இன்னைக்கு பொதுவா என்கவுண்டர்கள் வந்த பிறகு தான் விசாரிக்க முடியும். அதே ஒரு அறிக்கை கொடுத்து பண்ண முடியும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இது தொடர்பாக சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு கடிதம் எழுதினாங்க. இதுல வந்து சட்டம் நிலைநாட்டப்படுறதை இது பண்ணணும், இந்த எந்த சூழல் இது நடந்ததுன்னு விசாரிங்க, இதுல நீதியை நிலைநாட்டுங்கன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகும் கூட அதுல பெரிய நகர்வு எதுவும் இல்லை. பொதுவா என்கவுண்டர் இந்த வழக்குகளுடைய முடிவே இப்படித்தான் இருக்கு. இந்த வழக்கிலே கூட கண்டிப்பாக குற்றமளித்திருந்தால் கண்டிப்பாக காவல்துறையினர் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், சந்தேகமே இல்லை. ஏன் இஸ்ராத் ஜெகன் வழக்கில் தண்டிக்கப்படலையா? வழக்கு எல்லாம் கைது பண்ணப்படலையா? பிரிவிரி அதிகாரிகள் ஏவன்லாம் வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஷொராப்தீன் என்கவுண்டரு, இஸ்ரத் ஜஹான் என்கவுண்டரு. இன்னைக்கு வந்து ராணா அய்யூப் வந்து குஜராத் ஃபைல்ஸ் எழுதினவங்க மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அன்று குஜராத்தில் நடந்ததை அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை சௌஹான் மத்திய பிரதேசத்தில் செய்யற நான் சொல்லல, ராணா அய்யூப் சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம், சேகர் குப்தா என்ற பிரபல பத்திரிகையாளர் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. அதாவது சக்காரிஸ்டிக்கா சொல்லியிருக்காரு, ஸ்லேடியா சொல்லியிருக்காரு. ஷார்ப் ஷூட்டர்ஸ் நமக்கு லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல தேவை. கொண்டு போங்க இந்த என்கவுண்டர்ல நடத்தினவங்கள, இந்தியாவுக்கு மிக புண்ணியமா இருக்குங்கிற அளவுக்கு விமர்சனங்கள் பத்திரிகையாளர்கள் இந்தியாவில் உள்ள காவலர் நம்மள நிறைவு செய்யலாம். இந்தியாவில் உள்ள காவலர் நம்மள FBI கொண்டாட முடியும் இல்ல KGB கொண்டாட முடியும்? நீங்க பேசுங்க, நல்லா பேசுங்க. இந்தியா கொஞ்சம் நம்பிக்கை வைங்க. நம்ம இந்தியால வாழ்ற நம்ம அரசாங்கத்துக்கு கொஞ்சம் நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை இருக்கு தான் பேசுறோம். நம்பிக்கை இருந்தா பேசுறோம். நம்பிக்கை வேண்டியது நீங்க தான். ஒரு வழக்கிலாவது தேவையில்லாத வார்த்தை. இந்தியா மேல நம்பிக்கை வைங்கன்னா நம்பிக்கை இல்லாம இருக்கும். ஐநாவினுடைய ICCPRல 1979ல கையெழுத்து போட்டுக்கிறீங்க, எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் இந்தியா விடாதுன்னு. அதை வந்து இன்னுமே அதற்கான நடவடிக்கை எடுக்கல. நான் அதை தான் சொல்றோம், கான்ஸ்டிடியூஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நம்ம இந்தியா மேல நம்பிக்கை இல்லைன்னு சுந்தரராஜன் அவர்களை நோக்கி அவர் முன்வைச்ச குற்றச்சாட்டு. சுந்தர் உங்க பதில். இல்ல, இப்ப மனித உரிமை ஆர்வலை பத்தி நீங்க சொல்ற புகார்கள் எல்லாம் வந்து எதுவுமே ஏற்க தகுந்த விஷயம் இல்ல. வாச்சாத்திய சம்பவம் வெளியில வந்ததோ இது பாரு, தமிழக காவல்துறை செஞ்ச பல அட்டூழியங்கள் வெளியில வந்ததுக்கு காரணம் நீங்களே பேசிட்டு நான் முடிச்சிடறேன். என்ன அதே மாதிரி இந்தியாவில் மனித உரிமை ஆர்வலர்களால் தான் ஒரு IPS ஆபீசரே கூலிப்படையா அவர் செயல்பட்டதா நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனை அனுமதிக்கப்பட்டிருக்கு. நீங்க சொல்ற இந்த மனித உரிமை ஆணையங்கள் கூட விசாரணை வந்து காவல்துறை மூலமா தான் பண்ண போகுது. நீதிபதிகள் விசாரணை பண்ண போறதுல அங்கேயும் விசாரணை அதிகாரிகளா காவல்துறை அதிகாரிகள் உங்க மாதிரி இருக்கவங்க தான் இருக்க போறாங்க. டிசைடிங் அதானே நாங்க இல்லையே. விசாரணை அதிகாரிகள் விரைவு செய்திக்கு வழிவிடணும். நீங்க விசாரணையில இருந்து தான் முடிவு வர போகுது. இதுல வந்து இன்னும் காவல்துறை அதிகாரிகள் மனம் தெரிந்தனும், சட்டங்கள் இன்னும் கடுமையாகணும், காவல்துறையினரும் சட்டத்துக்கு மேல் சமமாக கருதப்பட்டா மட்டும் கண்டிப்பா மாறும். அதுல மாற்றம் இல்லை. மிக்க நன்றி உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து பெருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது காலத்தின் குரல், திக்கட்டும் பரவட்டும்.